இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இப்ப ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனையா உனக்கு தெரிஞ்சவன் உன் சொந்தக்காரன் இல்ல உன்னுடைய இதான் டிவி காரனா கூட இருக்கட்டும், பாதிக்கப்பட்டானா அது பாதிக்கப்பட்டான், இல்ல யார் இருந்தாலும் என்ன பிரச்சனை இது அது அப்படின்னு பேசலாம். சும்மா சமூகம் இதுன்னு அது இந்த இடத்துல வந்துதான் சமூகம் இருந்தா இப்ப என்ன இருந்து இண்டிவிஜுவலா ஒரு பர்சனை பத்தி பேசினா நம்ம ஏதோ என்ன இது இல்ல இல்ல இப்ப இது எப்படி இருக்குன்னா, இல்ல எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுப்போம், ஒரு தாவேக்கு ஐடிவிங்ல இருக்கிற நான் அப்படி நான் வர முடியும். எனக்கு இது பிரச்சனை என்ன இதுதான் பேச முடியும். அதான் சும்மா அதான் இதுக்கு எடுத்தாலும் வந்து அதான் இந்த சமூகம் இதுன்னு தான் இப்ப எனக்கு என்ன சமூகத்தை அதான் சொல்றேன். இதே மாதிரிதான் வந்துட்டு ஒருத்தன் பாதிக்கப்பட்டவனும் ஒருத்தன் ரேப் பண்றான் இது பண்றான் இல்ல பாதிக்கப்படுறான் எது வேணா பண்றான் அவனை மனுஷனா முதல்ல பாருங்கடா. அதான் இது எப்படின்னா டிவிகே காரன் பண்ணிட்டான் டிஎம்கே காரன் பண்ணிட்டான் அவன் பண்ணிட்டான் இவன் பண்ணிட்டான்றத தாண்டி சும்மா என்ன மேட்ரு என்ன பிரச்சனைன்னு சொல்லாம அதான் சமூகம் அவரு சொல்றதும் தப்பாவே சொல்றாங்க. ஓகே நம்ம வந்து சொல்லுங்க சொல்லுங்க அவர் இருப்பாரு கேட்டுட்டு இருப்பாரு அவரு. ஆனா உண்மையில இல்ல இது மாறிடுச்சு. இனிமே மாறணும். முதல்ல எதுல ஜாதி பார்க்கணும் எதுல பார்க்க கூடாதுன்னு ஒரு இதுலயும் தாண்டி முதல்ல எதுக்கு எடுத்தாலும் தான் தெரு சமூகத்தை எடுத்துக்கணும் இது பண்ணிக்கணும். முதல்ல ஏதாவது பிரச்சனை நடக்குதா இதுல யாராவது குரல் விடலாமா அதுக்கப்புறம் இந்த ஜாதி எல்லாம் போயிடும். அதெல்லாம் இப்பயே எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்பயே யாரும் எதுவும் பாக்குறது இல்லை. இன்னும் ஜாதி முதல்ல இல்ல ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் இது பண்றியா ஏதாவது கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் ஏதாவது யூஸ் ஆகுதா அதுக்கு ஏதாவது பேசுறீங்களா வேற ஏதாவது ஆபீஸோட நிறுத்திக்கணும். வெளியே வந்து அதான் சொல்றேன் சரி தெரியாம கேக்குறேன் இவ்வளவு கேஸ்ட் இல்லைங்க இவ்வளவு ஜாதி சண்டை நம்ம ஊர்ல போடுறானுங்களே தெரியாம கேக்குறேன். உங்களுக்கு இருக்கிறதுல ஹையர் கேஸ்ட்ன்ற மாதிரி யாரு இப்ப பிராமின்ஸ் இது பார்ப்பாங்க. பிராமின்ஸ் என்னைக்குமே ரொம்ப என்ன சொல்றது கொஞ்சம் இறங்கி வந்து எவ்வளவு இந்த மாதிரி சண்டை கண்டெல்லாம் போட மாட்டானுங்க. இதை நான் நோட் பண்ணிருக்கேன். நீங்க யாராவது அங்க போய் யாராவது போடுறாங்களா கேட்டா பயில போடும்போது ஒரு நிமிஷம் இல்ல அதான் ஒரு நிமிஷம் இல்ல போட மாட்டாங்க. நீ இதை நோட் பண்ணாலே தெரியும். ஆனா இதை பத்தி அவனும் பேசவும் மாட்டான் அவனை யோசிக்க மாட்டான். இந்த நடுவுல இருக்கிறான் பாத்தியா இந்த மிடில் அவனுக்கு தான் வந்துட்டு அர்ஜென்ஸ் ஆவானுங்க. அதான் சொல்றேன் பணம் இருந்தாதான் மேல் ஜாதி பணம் இல்லைன்னா கீழ் ஜாதின்றவானுங்க. அவ்வளவுதான் முக்கியம். சும்மா இந்த சமூகம் அந்த சமூகம் முதல்ல கேட்ட போறா வரலாறு பத்து வாங்க. ஆனா இவங்கள சொல்லி உனக்கு கூட்டம் இல்ல ஓட்டுல இருந்து பிரிச்சு எல்லாத்துல இருந்து பிரிச்சு எல்லா வகையிலயும் பிரிச்சு வச்சானுங்க நம்மள. இது சரியாதான் சொல்றேன்னு நம்ம இது ஜென்ரேஷன் ஆனா ஒண்ணு இல்ல தமிழ்நாடு எல்லாத்துலயும் எலைட்டு தான். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆக இப்ப தளபதி வந்தாரு. இப்ப தளபதி வந்துட்டு இப்ப இது ஏன் தளபதின்றா உங்களுக்கு வந்துட்டு எலெக்ஷன்ல இது ப்ராசஸ் மாதிரி இருக்கு. எலெக்ஷன்ல ஜாதி பார்க்காம பணம் வாங்காம ஓட்டு போடுறது ஒரு பெரிய விஷயம் தான். நம்ம முதல் சக்சஸ் கேண்டிடேட் மகிரன் பேசுறது இல்ல. அப்படி பார்த்தா உன்னைதான்டா எதிர்பார்த்திருந்தேன். எம்சி சம்பத்னாலே ஜாயின் பண்றாங்க. சவால்லாம் ஊத்திடா எம்சி இல்ல எலெக்ஷன் முன்னாடி எம்சி சம்பத்தை மீறி நீங்க ஜெயிச்சிருங்கடா பாப்போம்னா புரியுதா? நம்மால் ஜெயிச்சு இல்ல நம்மால் ஜெயிச்சு மினிஸ்டர் ஆயாச்சு. இந்த பக்கம் எந்த எம்சி சம்பத் சொன்னாலும் அதே எம்சி சம்பத்தை நம்ம கூட ஜாயின் பண்றது கட்சியில வந்து சேர்ந்தாச்சு. நாளைக்கு வரும் போட்டோ அந்த போட்டோ எடுத்து ஒரு டிஎம் பண்றேன். ஈஸ்வரன் நான் உனக்கு அம்சம் என்ன தெரியுமா இரு நீ உயிரை வச்சுக்க. நான் உனக்கு எதுக்கு தரமா உனக்கு எதுக்கு தரமா அனுப்பி கூப்பிட்டேன். நேத்து வரையும் அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க மாட்டான்னு அச்சு பேசியிருந்தேன். நான் தான் சொன்னேனேடா ஈஸ்வரன் வாய் வச்சாலே வழங்க மாட்டேன் சொல்றேன். சொன்னதே அமித்ஷா தான்டா. அண்ணாமலையால உங்களுக்கு வந்திருக்கு 30 லட்சம் அவனுக்கு சீட்டு கொடுக்கல. அவனை ஒரு பிஜேபியால ஒதுக்கப்பட்டாங்க. அவங்க ஆதரவாளர்னு ஒரு கோஷ்டி இருக்கு. அவனுங்க என்ன பண்ணிருக்காங்க 30 லட்சம் பேரு மக்கள் வந்து உங்களையே ஒதுக்கிட்டாங்கடா. 40 தான் வந்துக்கிறீங்க. நாங்களும் இருக்கிறோம்ட்டு டெய்லி ஒரு இது போஸ்ட் போட்டுக்கிறீங்க அவ்வளவுதான். ஆனா ஈஸ்வரன் நீ வாய் வச்சு விளங்க மாட்டா. இல்ல அண்ணாமலை வரமாட்டான்னு வந்தாச்சு. ஏடிஎம்கே 160 சீட்டு ஜெயிக்கும்னு நினைச்சேன். 60 சீட்டு கூட எடுக்க மாட்டீங்க.
அடுத்து என்ன சொல்ல போற? அடுத்து என்ன விஜயனை 100 வருஷம் வாழ்வாருன்னு சொல்றா? அண்ணாமலையோட 30 லட்சம் ஓட்டா? சரி அதெல்லாம் விடு, அப்படி கூட பாத்துக்கலாம். ஈஸ்வரே, இல்ல இல்ல என்ன கடலூரோட போர் தளபதி டிவிக்கல ஜாயின் பண்ண போறாராமே? கட்சி நடத்த போறீங்க இப்ப? யார வச்சுடா கட்சி நடத்துவீங்க? இவனுக்கு என்ன இல்ல பெருமையா பாஷை பத்தல வர மாதிரி பத்துனுக்கிறாரு. பாம்பு வைக்கிறாங்கன்னா வைக்கட்டும், வச்சு ஆல்ரெடி போயிடுச்சு அவங்க கட்சி. இப்பதான் ஒருத்தவர் சொன்னாரு, எலெக்ஷன் டைம்ல வந்து சொன்னியாமே எம்சி சம்பத்தை தாண்டி கடலூர்ல ஜெயிச்சிட முடியுமான்னு. என்ன ஆச்சு? யாரு விக்னேஸ்வரம் போட்டுதான் டார்ச்சர் பண்ணும். ஆமா, அடிக்கடி எம்பி சம்பத்தனை யார் சொன்னோம் உங்க ஊர்ல இருந்து விக்னேஸ்வரம் போன்ட்டு அப்போ தெரியல முன்னாடி அது சொல்லிட்டாரு, கார்த்திகேயன் சொல்லிட்டாரு. சொன்னதே நீதான்டா. இல்ல அவரு வருவாரு, நான் வருவாரு. நாளைக்கு போட்டோ வரும், நாளைக்கு போட்டோ. சரி, பெஞ்ச்மேன் நான் சேர்லன்னு வேற சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்கேன். நீங்க வேற அவர் வருவாருன்னு வேற, அவர் கோயிலுக்கு போற கேப்ல வேலை பார்த்திருக்கீங்க. அது பிரச்சனையே கிடையாது. ஆனா உங்ககிட்ட இருக்கிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க இல்லையா? அதுதான் இங்க பிரச்சனை. ஏன்டா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க? எந்த வருஷம் பிறந்த தம்பி ஈஸ்வர, அத நீ சொல்லாத. எந்த வருஷம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இதோட பேச்சு சொல்றேன். 1960 பிறந்த எம்பி சம்பத்திக்கே வந்து உங்களை பிடிக்கலையாடா? என்னடா இது? இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன். விக்னேஷ் பிரதருக்கு சொல்ல போனா 1985லயோ இல்ல 1979லயோ பிறந்திருப்பான்னு வச்சுக்க. அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை சொல்லலாம். இது நம்ம இவன் சரி, இப்ப 1960 எனக்கெல்லாம் கதை சொல்லாது. 1960 பிறந்து எம்சி சம்பத்துக்காக ஒரு கதை சொல்லிப்ப. அவரை பதவி பறிச்சுட்டு அவங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த கான்ல அமைதியா இருந்தாரு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட கட்சி ஆபீஸ் வர சூறையாடிட்டாரு. அந்த கான்ல வர தொண்டர்கள் இருந்தால அசிங்கப்படுத்திட்டாங்க. தொண்டர்களா? இங்க யாரு இது? உனக்கு எப்படி தெரியும்? எப்படி இப்படிலாம் சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? என் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் அது இல்ல, என் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குதுன்னு தெரியாது. அதுக்கெல்லாம் பேப்பர் படிக்கணுமா? நாங்களாம் சின்ன வயசுல இருந்து பேப்பர் படிச்சு பழக்கம். நீங்க இன்னைக்கு திடீர்னு வந்து எதுவுமே தெரியாம அதை போறது உண்மைதான். இந்த நாலு சரி ஈஸ்வரி சொல்ல என்ன அடுத்தது வந்து ஒண்ணு வெளியிடணும். அதுக்குதான் மக்கள் செய்தி தொடர்பு துறைன்னு ஒண்ணு உடுமலை அதை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. உடுமலை ராமச்சந்திரநாத் அடுத்த பார்ட்டி உங்க கட்சியில எல்லாருக்கும் வயசாயிதான்டா கிடைக்குது. புரியல நார்த் பெல்ட்ல இருக்கிற பாரு. நார்த் பெல்ட்ல வந்து நல்லா டக்குன்னு வந்து தெரியற மாதிரி ஒரு 4 ஏடிஎம்கே ஆளுங்க சொல்லு. இப்ப டப்புன்னு சொல்லு. உனக்கு எந்த வருஷத்துல வேணும்? இப்ப சொல்லு. வேணும் ஜனார்த்தனன் தெரியுமா? டி ஜனார்த்தனன். அலெக்ஸ், எனக்கு என்ன டவுட்னா, முன்னெல்லாம் திமுக காரன் தான் நரேட்டிவ் செட் பண்ணுவான். என்ன ஈஸ்வரன் நீங்க நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கீங்க?
நான் ஒரு நிமிஷம் இருறா. நார்த் பெல்ட்ல வந்து தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சது 2 பேர் தான் தெரியும். ஒன்னு எம்சி சம்பத்தி, இன்னொன்னு சிவி சண்முகம். இப்ப யாரு யார் தெரிஞ்சவங்க சொன்னது இருக்கிறா சொல்லு, அதை மட்டும். யார் சொன்னது உனக்கு? வேற யாரு இருக்கா? வேற யாரு இருக்கிறா? டேய் யாருக்குமே தெரியாதுடா வேற ஈஸ்வர் யாரையும். எம்சி தாமோதரன். ஈஸ்வர் வருங்கால எம்சி எம்எல்ஏ இருக்கு. தாமோதரன் தாமோதரன் தான். எம்சி தாமோதரன் யாரு? எம்சி தாமோதரன் சம்பத்தி யாரா போட்டதான் எம்சி தாமோதரன். யாரா யாரு அது? யாரு அது? யாரா தெரியலையே விக்னேஸ்வரன் தெரியல வந்து யாருக்கு? ஏன்னா கூட்டத்துக்கே தெரியல. விக்னேஸ்வரன் உங்களுக்கு மட்டும் தெரியும் தெரியும். இல்ல, உங்களுக்கு தெரியலன்னா நாங்க என்னடா பண்றது? டேய் எங்களுக்கு அப்ப யாருக்குமே தெரியல அர்த்தம்டா. யாரா இவனுங்களா? இந்த அப்ப சரக்கு யாருக்குமே வாரி தெரியல அர்த்தம்டா. இல்ல, இதெல்லாம் இவர் யாரு? தெரியாது. எனக்கு தெரிஞ்சது இவர் யார்? எனக்கு தெரிஞ்சது எந்த ஏரியா கவுன்சிலர் இவரு? யாரு? குமரா சோளத்தூர் குமரா குமரா ம். அவங்க ம், குஞ்சினே இருந்திருப்பாரு. அதனால நமக்கு தெரிஞ்சிருக்காது. தலையை நிமித்தி பார்த்து காட்டினாதான் தெரியும். டயரு அதான் வந்து என்ன ஃபயரு அதுக்கு மேல டயர்னு போட்டுங்க. ஏய் குமாரா, என்னடா ஐயா? இல்ல டேய், விக்னேஷ் இல்ல பால் வளர்க்குற ஈஸ்வரி, அமைச்சர் நானு கோபாலகிருஷ்ணன் ஓப்பனா யாருன்னு கேட்டதே சொல்றேன்னா, தெரியாது. தற்கூரி யாரு இப்ப இந்த இங்க மனுஷன். பாரு, இல்ல உன் தொகுதி டிஎம்கேல சொல்லியா? இருக்கிற உன் தொகுதி நான் டிஎம்கேல சொல்றேன். இருக்க ஆளுங்களை வந்து ஒரு ஊருக்கும் சொல்லிடலாம். பட் ஏடிஎம்கேல என்னால ஜோன் கணக்குல தான் சொல்லவே முடியுது. ஏன்னா அவ்வளவுதான் இருக்கிறாங்க. நான் என்ன பண்றது? அப்படி கிடையாதுப்பா. ஈஸ்வரு, எங்களுக்கு பல இது எம்எல்ஏ காரணம் என்ன தெரியுமா? உங்க கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு தாவிடுறாங்க. டேய் இல்லடா, இப்ப அதான் யோசிச்சு main பாரேன். எல்லா டீமுக்கும் போயிட்டாங்க. இல்ல எங்க இப்ப கட்சி தலைமை பேஸ் டிஎம்கேனா பண்ணி தான் இருக்கும். டக்குன்னு நான் போய் ஒரு ஜோன்ல பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். இங்க பார்த்தா சேகர் பாபு இருக்கிறாப்புல. சேகர் பாபு என்ன, அவர் வந்து இல்ல, ஏடிஎம்கேல சேகர் இருந்து பாபு அவர் எங்க பிடிக்காம வந்தாரு? வந்துட்டாரு. குமரனு, குமரா, இந்த சைடு சேகர் பாபுவே இங்க நார்த் ஜெயக்குமார் சென்னை கிங் மாதிரி இல்ல இருந்தான் ஜெயக்குமாரையும் ஏடிஎம்கேல. இப்ப அவன் டிஎம்கேல இருக்கான். வெற்றிவேலும் சேர்ந்து அனுப்பிச்சாங்க. சீனிவாசன் இந்த 3 மாவட்ட ஜெய- செயலாளர் சேர்ந்துதான் இவனை சேகர் பாபு ஜெயக்குமாரா? வெளியே அனுப்பிச்சாங்க. யாரா ஜெயக்குமாரா? இவரு அந்த அது ராயபுரத்துல ஜெயக்குமார் ராயபுரத்தை தாண்டி எங்கேயுமே நின்றதே கிடையாது. டெபாசிட்டே வாங்க ராயபுரத்துல. டெபாசிட் அவுட் ஆனரா இவரா? ஜெயக்குமாரா? அவரா? ஆமாண்டா, ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்தவன். விடு சில விஷயம். அதே போல நான் கேக்குறேன், ஈஸ்வரே, உனக்கு சென்னையில இந்த ஏரியா இவங்க இப்ப தாண்டா இருக்கவங்கதான் உனக்கு தெரியும். ஜெயக்குமாருக்கு நான் மவுசே 80s கிடையாது. 70s சென்னையிலே கிங் இப்ப நாங்க தான்டா. 2 இடம் மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு. டேய் ஆட்சி மாறும், காட்சிகள் மாறும். ஈஸ்வரே, நீங்க வருஷமா இதே dialogue விக்னேஷ் பிரதர், உங்க வட மாவட்டத்துல ஒரு முக்கியமான மந்திரி 25 காரோட ஒரு முக்கியமான ஓபிசி கம்யூனிட்டி ஏரியா உள்ளார சைரன் ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. உங்க அண்ணன் விரல் சுப்பிட்டு இருக்காரு. அந்த மந்திரிய கூட்டு பேசணுமா பேச டயர் டேபிள் கடியில இருக்கு. டேபிள் கடியில போய் என்ன இருக்குதுன்னு பாக்குறேன். அலெக்ஸ் சரவணமூர்த்தி யாரா? எங்க ஏரியா எம்எல்ஏடா. என்னடா வேணும்? சரவணமூர்த்தி அப்ப மந்திரி ஆனாரு. இல்ல மந்திரி இல்ல, தானே மந்திரியா நினைச்சிட்டு ஒரு உண்மையை சொன்னா இப்ப இல்ல ஈஸியா சரவணன் அவருக்கு அவரு மதிக்கிற மாதிரி கூட உனக்கு பேச மதிக்க மாட்டாங்க. இதான் உண்மை. பார்வை தப்பா இருந்தா நம்ம என்ன பண்றது? இல்ல சோழிங்கநல்லூர்ல ஒரு பொதுக்கூட்டம் போட்டாரு. அது ஒரு இது மைதானத்துல போட்டாரு. பெருங்குடி மைதானம் எங்க இருக்கு தெரியுமா? ஆமா, பக்கத்துல தானே போயிருக்கேன் நிறைய டைம். எத்தனை கோடி வந்தாங்க? இல்ல அந்த இடம் யாருது? எனக்கு அப்புறம் தெரியும். இது என்னடா போங்காக்குது? போடா போய் விசாரிச்சுக்கிட்டு வாடா. நீ போட மாட்டியாடா? கிரவுண்டுக்கு போனியான்னு கேட்டா ஒரு நியாயம் இருக்குது. போயிருக்கேன். அந்த கிரவுண்ட் இல்ல, அது முன்னாள் சென்னை மேயரோடது, எம்ஜிஆரோட தீவிர ரசிகரோடது அந்த இடம். சரி, இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இது இருக்கட்டும். என்ன பண்ணலாம் இப்ப அதுக்கு? இல்ல குமரன், உனக்கு என்ன வயசு சொல்லு. எனக்கு வந்து 16 வயசு. நான் வந்து 2029 ஓட்டு போட போறேன்.
நான் உனக்கு சில பரிந்துரைகள் பண்ணி சட்ட விதிகளை மாற்றி அமைக்க ட்ரை பண்றேன். அப்போ எனக்கு வந்து எனக்கு உனக்கு ஓட்டு 16 வயசு என்று 16 மார்க்கண்டிய மாதிரி இருந்துட்டு போ. எனக்கா ஆமா, சரி உனக்கு சாவே கிடையாது. ஏன்னா சரி, இன்னும் பல பெருமைகள் அவலங்களை 2029 சந்திச்சு அப்ப வந்து நம்ம ஓட்டு போட்டுடலாம்ல. சாவே வந்தா கூட ஒரு நிமிஷம் இரு. எடப்பாடி வயசுனா சார் 72 கூகுள் போவாங்க சொல்லு. 72 டேய் குமார் அவ்வளவு பெரிய ஆள் அவரு. சத்தியமா யோ, சத்தியமா பன்னெண்டே தான் மே நினைக்கிறேன். 1954 20 நினைச்சேன். நான் 16 நினைச்சேன் சத்தியமா. என்ன 17 72 யோ, என்ன அது 1954. அவர் சிஎம் ஆகுறப்ப அவருக்கு வயசு ஜஸ்ட் 63. ஏன்டா இவனே just 23 ஈஸ்வரே, இப்ப ஏற்கனவே வந்து முடிஞ்சு போச்சு Just 63 ஏடிஎம்கே. இப்ப திரும்பி இந்த ஆடு வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டான். இருந்தது உங்களுக்கு மொத்தத்தையும் சுருட்டின்னு போயிடுவான், அவனும் சுருட்டின்னு போயிடுவான். அப்ப நீங்க கட்சியே கிடையாது. ஆடுனால பாதிக்கப்பட்டது யாருன்னு கேளு. ப்ரோ நாளைக்கு எந்தெந்த மாவட்டம் காலி ஆகுது ப்ரோ? அலெக்ஸ் கேக்குதா? சின்ன வயசுல ரெஸ்லிங் கடை விளையாடுக்கியா? இல்ல அவன் சொன்னா பாத்தியா, எடப்பாடி ஜஸ்ட் 63 மார்க்கெட் 63 வயது தான் வருது. இல்ல 63 வயதுல சிஎம் ஆனாரு. தம்பி நான் அதெல்லாம் விளையாடி அடிச்சு தம்சம் பண்ணுவான். இல்ல எந்த கார்டு வேணா கேளு. இல்ல என்கிட்ட கிரிக்கெட் கேடு, டபிள்யூ கேடு, யாருக்கு என்ன கேட்டா நான் ஈஸியா கார்டை வின் பண்ணலான்னு தெரியும். நாங்களாம் அந்த காலத்துல ஈஸ்வரே பாண்டா விட எல்லாரும் உனக்கு தெரிஞ்சிருக்குதா? பாண்டா விட அதிகமா தெரிஞ்சிருக்குன்னா 2017 அடுத்தது போயிட்டு நாளைக்கு அண்ணாமலை கிட்ட வாய் வைப்பான். நாளைக்கு பாரு அண்ணாமலை கிட்ட அவனுக்கு தேவை அவன் பண்ணின்னு வைக்கிறீங்க. இது பண்ணுவான் அவன் ஓஜி சந்திரன். அவன் எல்லாம் தெரிஞ்சிருக்குது. ஆனா வந்து இதுக்கு மேல ஏடிஎம்கே திரும்பி ஆட்சிக்கு வராதுன்னு மட்டும் வந்து ஏத்துக்க மாட்டேன். ஒண்ணு சொல்லட்டா, ஆட்சிக்கு வருது வரல, நாங்க மக்களுக்காக நின்னோம். ஏன் தம்பி துப்பாக்கி சூட் பண்ணீங்க தூத்துக்குடியில? அதேதான் நானும் கேக்குறேன். நீங்களும் தான் மக்களுக்காக நின்னாமே ஐயா. இந்த இது உங்க அண்ணன் ஏன் போய் இது திருச்சியில அந்த காலேஜ் இல்ல சூலூர்ல ஒரு பெண் குழந்தை இறந்தாங்க, அதுக்காக ஏன் இது பண்ணல? ஒரு கண்டன இது கூட கொடுக்கல, வீடியோ இது பண்ணல. என்ன பண்ணாரு விஜயண்ணா? தூக்கத்துக்கு தெம்புத்திராணி இருக்கா? நியூஸ் ஆக்குறது வந்து உங்க வேலை. அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது தான் கவர்மெண்ட் வேலை. கவர்மெண்ட் ஆக்ஷன் தான் எடுக்கும். உக்காந்து வந்து அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காது. தம்பி அறிக்கை இல்ல ஆக்ஷன் எடுக்கிறது வேற. உன் கட்சி சார்பா சில விஷயங்களை காகிதம் இல்லத்துக்கு இது பண்ற, இவருக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு போய் அஞ்சலி செலுத்துற. ஏன் முத்திரையர் சமுதாயத்தை போய் அமைச்சர் ஒருத்தவங்க கூட அந்த இது பண்ணல? இல்ல ஆதிக்க ஜாதிகளை நீ புறக்கணிக்கிற பாரு. பேசிட்டாங்க. இப்ப போய் கட்சி ஐடியா ஓபன் பண்ணி இதற்கு நாங்கள் வருந்துகிறோம் அப்படின்னா போடுவாங்க. ஏன்டா அறிவு இருக்குதாடா உனக்கு? இதனால தானே ஜெயிக்காம சுத்திக்கிட்டு இருக்கீங்க. எதை என்ன பண்ணோம்? இல்லடா முத்திரையார் தானே கேட்டேன். இல்லடா அதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். முத்திரையார் பத்தி தானே கேட்டேன். அழகு முத்துக்கு பிறந்த நாள் வரும், ஓகேவா? விழா வரும், அன்னைக்கு இது பண்ணிக்கலாம். அழகு முத்து இதுயா யாதவரியா? யாதவரா? டேய் முத்திரையார் இல்ல, செக் பண்ணிடுறேன். இப்ப நான் சொல்றேன் பாரு. ஆனா நாங்க வந்து ஜாதி பார்த்து பழகிறது இல்லடா. அதனால எங்களுக்கு ஜாதி எல்லாம் தெரியாதுடா. நீங்களா வந்து ஜாதி மாட்டின பத்தியா, ஜாதி ஜாதின்னு சுத்துற பத்தியா? இதுதான் இதுதான் வந்து முதல்ல வந்து நம்ம அறுக்க வேண்டியது.
இங்க ஜாதி வாயா. ஜாதி ஜாதி சும்மா ஜாதியை ஏய், பிடிச்சி குமரன் தொங்கிங்கன்னு குமரன் 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 இல்ல என்னடா குமரன் ஜாதி பிடிச்சி கேண்டிடேட் தொங்குற ஜாதி பார்த்து அசிங்கமா நிறுத்த தெரியுது. இல்ல என்னடா இல்ல ஜாதி ஜாதி பார்த்து நிறுத்தது. இல்ல ஜாதியை பிடிச்சி அமைச்சர்கள் எட்டு அசிங்கமா தொங்கி அசிங்கமா ஜாதியை பிடிச்சி பாலிடிக்ஸ் வந்துட்டாலே தொங்கிக்கிட்டு ஜாதி வந்துரும்பா. இல்ல இங்க ஜோசப் அசிங்கமா விஜய் வந்து திரைப்படத்துல விஜய் போட்டாரு. எடப்பாடி விட்டு முக்காவாசி டேய் 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 ஏய், அது அது வந்து நீ போய் எச்ராஜா கிட்ட கேட்கணும் செக் பண்றீங்களா? தம்பி. அவர் கொங்கு வேளாள எடப்பாடி கம்யூனிகேஷன் விட்டு விட்டு போறது முக்காவாசி பேர் இந்த மாதிரி ஜாதி அமித்ஷா குரூப்ல இருக்கிற எச்ராஜா கிட்ட போய் கேளு அதை. இல்ல ஆஹா ஈஸ்வர ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்குறவனுக்கு தான் இந்த ஜாதி டீட்டெயில் எல்லாம் தெரியும். நான் மாத்தி சொல்லிட்டேன்ப்பா, எனக்கு தெரியலப்பா. நான் நமக்கு இப்படியா ஏன்டா சங்கி கூட போய் சேர்ந்தீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு அந்த புத்தி வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. சங்கி கூட என்னைக்கு போய் சேர்ந்தீங்களோ அவனுக்கு கட்சியே சங்கி அவன் கட்சியே சங்கி கட்சி தாங்க. இல்ல அவனும் 2017 போய் ஆமா இவனே இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சு இந்த கட்சி ஜாதி அப்படி பேச ஆரம்பிச்சு. இந்த எமர்ஜென்சில வந்து ஏதோ பயந்துகிட்டு போய் வந்து கட்சி ஏதோ கலைச்சிட போறாங்கன்னு வந்து அதிமுக வந்து மாத்தினீங்களாமே. கொஞ்சம் கொஞ்சமா உங்க கட்சி சில்லு சில்லா நுழையுதான் உடஞ்சு போச்சு. சில்லு சில்லு சில்லுன்னு பிறந்த மாதிரி அதை பார்த்து சரி பண்ணடா. இல்ல 3வது ஆயிடும் சத்தியமா. அண்ணாமலை 3வது ஆயிடும். ஆனா இவனே ஈஸ்வர் யோசிச்சு பாரு, அண்ணாமலைக்கு போயிட்டீங்கன்னா என்ன வருது? பேசு ஓகேவா? டே 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 எல்லாம் மாடலாம் ஈஸ்வர் பேசுற வாசினா இருக்கவே குமரா ஏன்டா ஈஸ்வரு ஒரே நிமிஷம் இல்ல இல்ல வாய்ஸ் ஒரே நிமிஷம். அதாவது ஈஸ்வர் உனக்கெல்லாம் கலர் தான் கரெக்டான ஆளு போ. இவன் மட்டும் இல்ல, கௌசல்னு ஒருத்தன் வந்து அவன் பவன் கல்யாண் அவன் என்ன சொன்னா தெரியுமா குமார்? கேள, பவன் கல்யாண், அண்ணாமலை, மோடி இவங்க 3 பேர் தான் இந்தியா ரூல் பண்ணுவாங்க. குமரா சவுத்தே ஆள போறாங்களாம். குமரா அதோட ரொம்ப மோசம் என்னன்னா, அவங்க ஆந்திராவே காக்குற தெய்வம் வந்து பவன் கல்யாணம். ஒரு 5 வரைக்கும் ஒரு 5% ஓட்ட வாங்கிட்டு டிசிஎம் ஐடி பண்ற டார்ச்சர் இருக்கு பாரு. ஏடா இப்படி சீமான 7% தான், சீமான 7% சீமானே 30 லட்சம் வாக்கு வாங்கிட்டான். 17 லட்சம் வாக்கு வச்சுட்டு அவனுங்க பண்ற வேலை இருக்கு பாரு. பவன் கல்யாண் பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காது இல்ல சத்தியமா தெலுங்கு தெரியுமா? நல்லா அது சொல்லுவானே எலான் மஸ்கே எல்லாம் தெரியாதுடா, உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுன்ற மாதிரி இதுல பவன் கல்யாண வேற கூட்டு வந்து காம்பெயின் பண்ண பார்த்தானுங்கடா. இல்லடா இல்ல இன்ஃப்ளூயன்சர் ஒன்னு யோசிச்சு பாரு. பெருங்குடியில இருக்கிற ஒரு கிரவுண்டுக்கு யாரு ஓனர்னு இவன் பேசுறான்டா. இவன் சென்னை கூட இல்ல, நான் சென்னை எதை யோசிச்சு பாரு. நான் சென்னை அந்த கிரவுண்டுக்கு போயிருக்கேன், ஆனா அந்த ஓனர் நிலைமையை யோசிச்சு பாரு. உட்காந்துக்கிட்டு பெருங்குடியில இருக்கிற இந்த கிரவுண்டுக்கு ஓனர் உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். அது சொல்லு ஈஸ்வரன். விழுப்புரம் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் குறியாவே இருக்க என்கிட்ட. யாரு இப்ப விழுப்புரம் மாவட்ட செயலாளர் யாரு? பசுபதி. அவர் எந்த ஊர்? விழுப்புரம். அவரு விழுப்புரம் ஊரேவா? என்ன இருந்தாரு இதுக்கு முன்னாடி? எப்பயே ஜெயிச்சிருக்காரா? மாவட்ட செயலாளர் பொன்முடி கூட தோத்துருக்காரு. உங்க வட்ட செயலாளர் யாரு? வண்டுமுருகன் செயலாளர். ஐயோ எங்களுக்கு ஒன்றிய செயலாளர் இல்ல ஈஸ்வரே உனக்கு ஒரு நிமிஷம். இந்த எலெக்ஷன்ல நீங்க செகண்டா தேர்டா உன் தொகுதியில? என் தொகுதியில ஃபர்ஸ்டா தற்கொலை. என் பூத்துல ஃபர்ஸ்ட். டேய் உன் தொகுதி என்னடா? எதல்டா வரும் உன் தொகுதி? விழுப்புரம் 75. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் விஜய் அண்ணா மாநாடு போட்டு தோத்த தொகுதி விஜய் வடிவேல் கேண்டிடேட். நான் சொல்லி வெறுப்பேத்தி அனுப்பேன். அந்த ஆளை திண்டிவனத்துல வந்து திண்டிவனமாடா இவனே ஈஸ்வரனி?
ஆனா ஓ ஈஸ்வரன் தொகுதி சிவக்க மாட்டேங்குது இல்லையா? உனக்கும் எடப்பாடிக்கும் ஒரு சிங்க் இருக்குடா ஈஸ்வரன். என்ன தெரியுமா, நீயும் உன் தொகுதியில ஜெயிச்சா போதும்னு விட்ட, அந்த ஆளும் அந்த தொகுதியில ஜெயிச்சா போதும்னு விட்டான். எல்லா இடத்துலயும் போட்டு நான் தடுமாறி வேலை டேய் செஞ்சது ஈஸ்வர, என் வார்டுக்கு வேலை டேய் செஞ்சேன். இங்க வர்றா, எனக்கு கேக்குதா தூக்கி கேக்குதா? வந்து எனக்கு ஓட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன்டா. அதாவது எம்சி சம்பத் வந்து பாத்தீங்கன்னா சரி, எடப்பாடி எப்ப கட்சியை மூன்றரை கலைப்பாரு? அலெக்ஸ் அலெக்ஸ் 2 வாட்டி ஜெயிச்சு, அதாவது பாத்தீங்கன்னா மினிஸ்டர் இருந்தாப்புல கண்டினியூஸா அது 2 வாட்டி. 3 தடவை 2 வாட்டிடா 3 தடவை கண்டினியூஸாடா. கண்டினியூஸா 2 தடவை நான் 2001 ஜெயிச்சாரு. அது ஓகேடா. நீங்க நான் இருக்கிறா சொல்றது வந்து இது கண்டினியூஸா தான் மேட்ரு. கண்டினியூஸா ஜெயிச்சு ஒருத்தர் என்ன சொல்ற 2 வாட்டி மினிஸ்டர் ஆக்காருன்னா அது பெரிய விஷயம். ஆனா அப்படியாப்பட்டவரே உங்க கட்சி பிடிக்கலாம் காரி துப்பிட்டு வராருன்னு எனக்கு அதுதான் எனக்கு கட்சி பிடிக்கிறதா இல்ல, பதவி பறிச்சிட்டாரு. பதவி பறிச்சு அவங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டாரு. கட்சி பிடிக்கல இல்ல விக்கி ப்ரோ, கட்சி பிடிக்கல இல்ல, எடப்பாடியை பிடிக்கல, எடப்பாடி பிடிக்கல. அவரோட அவரால அந்த மாதிரி ராஜா மாதிரி பிராக்டிகலா யோசிச்சு திரும்பி பாரு. ராஜா மாதிரிலாம் இல்லாம இருக்க இங்க முடியாது. இருக்கிற எடப்பாடியோட சீனியர் எல்லாரையும் வந்து அந்த ஆள் தூக்கிட்டு இருக்கிறான். நீங்க இந்நேரத்துக்கு ரிவோல்ட் ஆகி அந்த ஆளை தூக்கி இருக்கணும்டா. அவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு முன்னாடி வந்த எல்லாரையும் தூக்கிக்கிட்டு இருக்கிறான். சிவி சண்முகத்தை தூக்குறா, எஃப்சி சம்பத்தை தூக்குறா. எனக்கு புரியவே இல்லை. நீ போய் உனக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. குமரன் அடிப்படை ஏடிஎம்கே வந்து காலி பண்ற ஒரே பிளான் அதுக்கு எடப்பாடி தான் அடிமை. இல்லடா ஈஸ்வர, ப்ரோ அடுத்த எலெக்ஷன்ல அதிமுகன்னு ஒண்ணு இருக்காது ப்ரோ. இந்த தமிழ் படத்துல இந்த தமிழ் படத்துல பொன்னம்பலம் என்ன பண்ணாரு, பஞ்சாயத்து தலைவரா இருப்பாரு. எல்லாரையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டு இருப்பாரு. ஓகேவா? கடைசியா பாத்தீங்கன்னா அவர் மட்டும் ஊர்ல தனியா இருப்பாரு. அந்த மாதிரி தாண்டா எடப்பாடி நிலைமை. நீ நினைக்கலாம் இந்த மாதிரி பல தலைவர்கள் தூக்கி வெளியடிச்சிருக்காங்க. அது இல்லடா, நீங்க எல்லாரையும் தூக்கி வச்சுட்டு யாருடா ஆட்சி இது பண்ண நீ வந்து சொல்லிட்டாரு, இந்த தேர்தல் முடிஞ்சனா இளைஞர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு, உங்க மாவட்ட செயலாளர் பறிக்கப்படும், அது புதிய தலைவர் யாருக்கும் கொடுக்கப்படும். இப்போதைக்கு சம்பத்தை வாயடைக்கணும். அவங்க அண்ணன் கிட்ட தாமோதரன் இல்ல, தாமோதரன் எங்க ஏரியால இது இல்ல யோசிச்சு பாருங்க. 70 வயசு இருக்குமா ப்ரோ? இல்லைங்க 38. இத கேளுங்களேன். எம்சி சம்பத் கிட்ட இருந்து புடுங்கி யங் பாய் எம்சி சம்பத் அண்ணாக்கு குத்துருக்கிறாங்களா போஸ்டிக்கு? என்ன மாதிரி இது இல்ல ஸ்ட்ராட்டஜி? எம்சி சம்பத் அண்ணன் கடையில லோடு ஏத்திட்டு ஃப்ரீயா கொடுத்த சிப்ஸ தோல்ல மாட்டிட்டு சரத்தை அவர்தான் தாமோதரன். ஈஸ்வர, கடையில் லோடு ஏத்துறதானே தாமோதரா? இந்த ஜென்சி மீட்ல நடத்துறீங்களாடா? நடத்த போறீங்களா என்ன? கட்சியில இருந்து ஏதாவது வந்திருக்கா? நடத்துவாங்க ப்ரோ, நடத்துவாங்க. அம்மா சமாதி முன்னாடி நடத்துவாங்க. அம்மா காமெடியா இருக்கும். பசங்க நடத்துறாங்க. அது கேட்டுருக்காங்க. இவருக்கு பார்த்து பேசிட்டானுங்க. இல்ல 21ஆம் தேதி எடப்பாடி இருக்கிறாரா? என்னடா இருப்பானுங்க, ஜென்சில இருக்க மாட்டாங்க ப்ரோ அவங்க கட்சியில. சரி, இதெல்லாம் ஊட்றா ஈஸ்வரி, இதெல்லாம் ஊட்றா. எப்ப கட்சியை கலைக்க போறாரு? இல்லடா, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. வந்தீங்கன்னா பஞ்சாயத்து ஒரு பிரசிடண்ட், கடைசி டைம் வந்தீங்கன்னா வார்டு மெம்பர் தானே கொடுக்க போடும். பச்சைங்களை கேத்து போடலாம். அல்லு பழனிசாமி 11 இது படுதோலி பழனிசாமி. விக்னேஷ் ப்ரோ, நீங்க இந்த மாதிரிலாம் வந்து பேசக்கூடாது. ஈஸ்வருக்கு நான் இப்ப சொல்ற மாதிரி ஆறுதல். ஈஸ்வர், கவலையே படாதீங்க, உங்க கட்சி போற ரூட்லயே போங்க. 40 MP அடிக்கிறீங்க, நீங்க தான் 40 MP அடிக்க போறீங்க, கவலையே படாதீங்க. இல்ல நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? சொல்லு. நான் ஒண்ணு சொல்லட்டா? MP அடிச்சாலும் 40 MP அடிக்க முடியாது. 98 ஆமா, விஜய் சேதுபதிமா 98 அப்படியே 30 அந்த கதை எனக்கு தெரியும். 2031 உங்களுக்கும் நீ ஒண்ணு புரிஞ்சுக்க, அப்ப இருந்தது ஜெயலலிதா,
அவங்க கூட இவங்க சரி போய் கம்பேர் பண்ணி ஈஸ்வரே கேட்டாங்க, நீங்க என்ன முதல்ல கட்சிக்காரன் 96ல சொல்லிக்கிற ஈஸ்வர் மாதிரி 2031ல கேக்குதா? 2 போட்டிக்கு தான், 2 பேருக்கு தான், 3வது கேக்குது பேருக்கு கேக்குது போட்டி. சொல்லு ஒன்னு இல்ல ஏடிஎம்கேவா இவ ஈஸ்வர் மாதிரி திமுக யாரும் மாட்டலையா உங்களுக்கு? அதான் இல்ல விசுவாசமா வாய்ப்பு யாருமே இல்லையே. ஈஸ்வரு எனக்கு என்னமோ தோணுது அண்ணாமலைக்கும் உங்க கட்சிக்கு தான் போட்டி, யார் 3ஆவதா வர போறாங்கன்னு. இல்ல இல்ல Maybe நாளைக்கு கூட வருவாங்க. அண்ணாமலை எல்லாம் இங்க பேசாதீங்க. அல்லிசில நான் எடப்பாடியாச்சும் ஆமா, மதிக்க அது மாட்டேன், எடப்பாடியாச்சும் மதிக்க மாட்டேன், அண்ணாமலையும் மதிக்க மாட்டேன். அது என்ன எடப்பாடியாச்சும் மதிப்பன்ற மாதிரி அலெக்ஸ் bro ஒரு வாட்டி சொன்னாரு, அவர் வந்து டீ கடைக்காரன், இது டீ கடைக்காரன்னாரு. அவனால வளர்ந்து அந்த ப்ரோ கண்ணாடி ப்ரோ கம்முன்னு இருங்க ப்ரோ. நான் எடப்பாடி மேலாம் பெரிய மரியாதை எல்லாம் வச்சே இல்ல ப்ரோ, மரியாதையே வச்சிடல ப்ரோ. சரி அவர் ஒரு டீ கடைக்காரன் தான் நினைச்சிட்டு இருக்கேன் நானும். ஈஸ்வர, எடப்பாடிக்கு டயர் ஒரு வாட்டி டயர் தொட்டு கும்பிடும் போது சுண்டு விரல் ஏறி ஒரு விரல் இருக்காதுன்னு கேள்விப்பட்ட உண்மையா? அதுக்காக கையில கரிச்சு வச்சிருக்காரு. இல்ல கையில கரிச்சு அதனால தான் வச்சிருக்காருன்னு அணையன் படத்துல வர கார்த்தி மாதிரி ரப்பர் வச்சிருக்காரு. மட்டும் தான் இருக்கா ப்ரோ டிஎம்கேல ஒருத்தர் இருப்பார்ல பண்ணா பேசுவாரு, அவரு அதை பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு, அதெல்லாம் கேட்டு பாருங்க, விழுந்துன்னு சிரிப்பீங்க. ஆனா உங்களுக்கு எது எம்ஆர்எஃப் பிடிக்குமா இல்ல சிஏட் பிடிக்குமாடா? எந்த டயரா? இல்ல எம்ஆர்எஃப் தான் ப்ரோ குவாலிட்டியா இருக்கு. எம்ஆர்எஃப் இல்ல ப்ரோ, இது ஜேகே டயர்ஸ். ஜேகேவா? இல்ல உங்க அண்ணனுக்கு என்ன வீட்டு பிடிக்கும்? எனக்கு ஒரு டவுட், சொல்ல எனக்கு ஒரு என்னன்னா, இந்த ஆல் இந்தியா ஏடிஎம்கே பார்ட்டி இருக்குல்ல, ஆல் இந்தியாவா? இவங்க கர்நாடகா அமித்ஷா ஏடிஎம்கே பார்ட்டி, அமித்ஷா ஏடிஎம்கே சரி சொல்லு, சரி சொல்லு. அதான் ஏடிஎம்கே தானே கொடுத்துருக்காங்க அவங்க. இது அவங்க கர்நாடகா இல்ல ஒரே நிமிஷம், கர்நாடகா தேசிய கட்சி தவிர கேரளால ஒரே நிமிஷம்டா மாநில அது ஒண்ணும் கிடையாது. எமர்ஜென்சி அப்ப தலைவன் வந்து கொஞ்சம் பயந்துகிட்டு போய் வந்து கட்சி பேரை வந்து ஆல் இந்தியான்னு மாத்திட்டு வந்துட்டாரு. ஏன்னா மாநில கட்சிக்கு எல்லாம் பர்மிட்ட கொடுக்குறாங்கன்னு. தேசிய அளவில் அப்ரூவல் கட்சிக்கு மட்டும்தான் அந்த சின்ன ஒதுக்குவாங்க, இல்லைன்னா சின்ன மாறுன்னு சொன்னாங்க. அதனால கட்சி வந்து இரு ஒரு நிமிஷம், பாண்டிச்சேரியில ரூலிங் கவர்மெண்ட் எத்தனை நாள்? தேசிய கட்சி சொல்லு, பாண்டிச்சேரியில எத்தனை நாள் ரூலிங் கவர்மெண்ட் சொல்லு. 2 வருஷம் நினைக்கிறேன் ப்ரோ. இப்ப நான் கேட்டது பதில் சொல்லுங்க ப்ரோ. கேரளா எல்லாம் நின்றுருக்காங்கன்ற மாதிரி போட்டு ஏன்னா இங்கே 3வது கட்சியா இருக்கா இல்ல கேரளா கர்நாடகா போயிருக்கிற காங்கிரஸ் மாதிரி இல்லடா 120, அதுக்கப்புறம் 60, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப 40, அடுத்த வாட்டி 20 போவீங்களா இல்ல 0 ஆயிடுவீங்களா? 25 ஈஸ்வர் பழமொழி சொல்லுவாங்கடா, கழுத தெரிஞ்சு கட்டெரும்பா போச்சுன்னு. ஆனா கழுத தலைவரால இங்க கட்டெரும்பா போச்சு தெரியுமா ஒரு கட்சி. இல்ல 1000 வன்மையாக வரவேற்கிறேன். வண்டியில எப்பயும் டயரை போடும் போது ஓடுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஆனா உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டயரால வந்து இது டயர் வெடிச்சிருச்சு. இப்ப ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்றது டயரால ஒருத்தர் வாழ்க்கையை சரி. ஈஸ்வர் இன்னொரு கொஸ்டினுக்கு, அவர் வந்து டயர் நக்கின்றாங்களே, ஒருவேளை டயர்ல சாராயம் கடிச்சு வித்தாரு, இது வித்தாரு அந்த டியூப் எல்லாம் உண்மையா சொல்றேன். இல்ல அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, சாராய வியாபாரின்னு சொல்லிட்டு. யாரு? எடப்பாடி மேல. எடப்பாடி விஷயம். ஆமா ஆமா அப்ப வந்து ஒரு டயர்லயும் சாராயம் இருக்குன்னு தொட்டு நக்கி பாத்துருக்காரு. இல்ல சார், டயர் எல்லாம் பஞ்சர் ஆயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப எல்லாம் அண்ணாமலை தான். 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். மலையதான் உடைச்சு எடுத்துட்டான். இல்ல
ஒரு நிமிஷம் விக்னேஸ்வரன் உனக்கு கேட்கலாம். நம்ம ம். திரு லதா ரஜினிகாந்த் அவங்களும் பார்ட்டி தொடங்கியிருக்காங்க, ஏய் இவரும் பார்ட்டி இப்ப இல்லடா உண்மையா தொடங்கியிருக்காரு. சொல்றேன்டா, பார்ட்டி ரெண்டு கிடையாது, பேருக்கும் அது இயக்கம் அவங்க என்ன ப்ரோ இயக்கம் சொல்றீங்க? இயக்கம். அவங்க வந்து என்ன ப்ரோ மன்றம் சொல்றீங்க? மன்றம் ஓ, இந்த தொடங்கியிருக்காங்க. மக்கள் நீதி மையம் மாதிரியா? மையம் மன்றம் அதெல்லாம் இல்ல ப்ரோ, நம்ம எப்படி இல்ல வச்சிருந்தோம் இல்ல மக்கள் இது யாரு இயக்கம் அந்த சொன்னது? இது மாதிரி. யாரு சொன்னது? இல்ல நாம எக்ஸாம் இல்ல இது யாரு சொன்னது? இது யாரு சொன்னது? கார்த்தியா? கார்த்திய ரிமூவ் பண்ணி விட்டுற பழகிட்டேன்னு பாரு. ஓகேவா? யார யாரு கூட கம்பேர் பண்ற? நான் எங்கடா சொன்னேன்? சாரி ப்ரோ, இதுல சொல்றேன். நான் ஜாலியா இவரையும் கம்பேரே பண்ண கூடாது. யாரு அவன் யாரு பிறகு சொன்னது? அவரு யாரு சொன்னது? பதறாதீங்க. அதான் bro, இதுல நவீனா? எக்ஸாம்பிள் சொல்றாரு, ஆனா நம்பால மாதிரி இல்ல சொல்றேன். எக்ஸாம்பிள்ஸ். விக்னேஷ் ப்ரோ ஃபார்முலாவே வித்தியாசமா இருக்கு. ஒரு நிமிஷம் ஈஸ்வர் சரி அலெக்ஸ், இல்லடா எல்லார்கிட்டயும் ஒரே விஷயம் கேட்கிறேன். அதாவது 2 ஆப்ஷன்ல ஒரே ஆப்ஷன் தான் சொல்லணும். ஓகேவா? நான் ஸ்ட்ரிக்ட்லி அதாவது ஒண்ணு சொல்லி ஆகணும். ஸ்கிப் எல்லாம் கிடையாது. ஆயி பூத்தமுக்காவா இல்ல லதாவா? இல்ல இல்ல ரெண்டுத்துல ஏதாவது. அது பேரே தப்பா சொல்றீங்க. அது பேர் வந்து ஆயி பூத்தா மாமுக. இல்ல 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 கேளு, அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், ஆயி பூத்தா மாமுக. குமரா இல்ல இல்ல ஒரே நிமிஷம் குமரா, மம்முக்கா பக்கத்து செட்ல இல்லங்க. அடுத்து ஈஸ்வர் வருவான். சசிகலா ஏங்க யாரு கலாச்சது? லைன்ல வந்து நில்லு, உன்னை விடவே மாட்டேன்னும். அடுத்த சின்னம்மா கல்லதான் கூட போறானுங்க. எடப்பாடி தானே கோவப்படுறான், சசிகலா என் மனசு இல்லைங்க, என் மனசு நிறைஞ்சு போச்சுங்க. ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே எங்க நீங்க ஜெயிச்சிருவீங்களான்னா புரியுதா? இன்னைக்கு அவர் வராருன்ற விஷயம் கேள்விப்பட்டோன்னே எனக்கு இந்த கிரீஸ் இன்னொரு ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்குது பாத்தீங்களா? கடம்பூர் ராஜ் வந்து டிவி புரியவே இல்லை எனக்கு. எல்லாரையும் வண்டியில எடுத்து போடுங்கடா, யூஸ் ஆகும். புதுசா ஒரு டெம்ப்ளேட் எடுத்திருக்காங்க. ஒரே நிமிஷம், அதிமுக காரெல்லாம் வந்துட்டு இருக்கான். இந்த கட்டப்பா அவன் பொண்ணுக்கு சீட்டு வாங்குறதுக்கு என்ன விக்னேஷ் ப்ரோ, பிஜேபி கூட ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடாதீங்கன்ற மாதிரி பேசுறாரு. பிஜேபி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல, கர்நாடகா போய் பேசிட்டு வந்தாங்கல்ல. ஒரு நிமிஷம் இல்ல ஒரு உண்மை என்னன்னா, அந்த ஆளு நாத்துக்கனாதான் காட்டி பாப்பல. ஆனா எதுக்கு பிஜேபி அப்ப எந்த அளவுக்கு காண்டது இல்ல, ஜனங்க மைண்ட்ல பதிய வைக்கிறாங்க. அலெக்ஸ் அவன் என்னைக்குமே பண்றாங்க. இல்ல ஒரே நிமிஷம், அவன் என்னைக்குமே நார்த்தினா கமிச்சர்ல. அவன் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது எம்ஜிஆர் ரசிகன், எம்ஜிஆர் இல்லடா டேய் நான் ஆரம்பத்துல இருந்து பாத்துருக்கேன்டா, அவன் எம்ஜிஆர் ஃபேன் காமிச்சிருந்தான்டா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா டேய் அது வேறடா, அது பழைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மட்டும் தான்டா பேசுவான். ஸ்பேஸுக்கு தெலுங்குக்காரங்களா வராங்க, தெலுங்கு பாலிடிக்ஸ்ல ஒரு நிமிஷம் ஷாமே தமிழக ஜனசேனா பார்ட்டியா? குமார் இல்ல குமார் ஷாமே இவர் இருக்காருல்ல, இவர் தான் கலர்கிட்ட போயிட்டு பவன் கல்யாண் அண்ணாமலைதான் சவுத்த ரூல் பண்ணுவான், நீ ஒரு மயிரும் ஜெகன்மோகன் தெரியுமா? நேத்து ஜெகன்மோகனை போட்டாச்சு, கலர் டென்ஷன் ஆயிட்டா வந்து ஆய்வு விட மாட்டேன்டா. இங்க எல்லாம் ஜெகன் ஆதரவாளர்கள் சொல்றீங்க இல்ல? மொத்த நானும் ஒரு ஜெகன் ஆதரவாளர் தான். ஜெய் ஜெகன். இல்ல ஒரே நிமிஷம், நீங்க யாரு வேணாலும் இல்ல நீங்க யாரு வேணாலும் பாத்தீங்கன்னா ஜெகன் ஆதரவாளர் இருக்கலாம். ஆனா இன்ஃபுளுசர் ஆதி மட்டும் லதா ஆதரவாளர் நீல இருந்து. ஜெகன் எல்லாம் ஒரு ஆம்லெட் என் மச்சான் கலரை ஏத்துறா மேல. குஷால் ப்ரோ கிட்ட பேசுவோம் ப்ரோ. சிம்பிள் தான், யோசிச்சு பாருங்க. அலையன்ஸ் யாருமே இல்லாம வந்து அந்த ஆள் 40% எடுத்தாப்புல.
சீட் கன்வர்ஷன் விட்டுருங்க. நான் 40% ஓட்டு வச்சிருக்காரு. இவங்க எல்லாத்தையும் வச்சுதானே ஜெயிச்சாங்க இந்த வாட்டி. என்ன இது? ஆமா ப்ரோ எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல எம்எல்ஏஸ் தான் யாருக்கிட்ட எம்எல்ஏ அதிகம் இருக்கா அவன் தான் பவர்ஃபுல். அது ஓகே ப்ரோ, அது நான் தப்பே சொல்ல. பட் ஆன் பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா இவர் சுப்பீரியர் தானே ஜெகன். கன்வர்ஷன்லாம் விட்டுருங்க. ஒத்துக்கோங்க குஷால், ஒத்துக்கோ பீமா. நான்லாம் அந்த சூட்டு போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு போனதுல ஃபேன் ஆயிட்டேன் நான் ஜெகன் ஃபேன். நீங்களும் ஜெகன் விஜய் சாரும் ஜெகன் சாரும் சேர்ந்து ஒரு காமன் கேண்டிடேட்டை நிறுத்துங்க ஆந்திரால. அப்ப பாப்போம் ஜெகன் பெரியாளா பவன் கல்யாண் பெரியாளான்னு சொல்லிட்டு. இதுல எங்களை சேர்த்துக்கினாரு, நம்மள சேர்த்துக்கினாரு. நாங்க தமிழ்நாடு மட்டும் தான், தமிழ்நாடு ஒன்லி. நோ பேன் இந்தியா பாலிடிக்ஸ். இல்ல எஸ் பேன் இந்தியா பாலிடிக்ஸ். மேபி இன் ஃபியூச்சர் பேன் இந்தியா சார் நான் சொல்றேன், நீங்களும் இந்தியா படம் மட்டும் நடிக்க மாட்டோம். இவர் தெலங்கானா போயிட்டு ஏதோ ஃபவுண்டேஷன் டே நீ வாய் விட்டுக்கிறா போல. நானும் அங்க போய் போட்டி போட போறேன். போட்டி போட போறேன்றாரு. என்னது பேனர் வச்சு சிஎம் ஆயிடலானே. இது என்ன மனநிலை? ஆனா இல்ல குமாரே, ஆனா எனக்கு ஆந்திராலே எனக்கு சிஎம் ஆக வக்கில்ல அப்படின்னு பேசுறாரு. நெகட்டிவும் பேசுறீங்க, பொறாமையும் பண்றீங்க, வக்கில்ன்றீங்க. என்னதான் சொல்ல வர? என்னதான் வேணும் உனக்கு? என்னதான் உனக்கு பிரச்சனை? குமாரா, அடுத்து எலெக்ஷன் போறோம். அலெக்ஸ் பாத்தியா? இந்த பக்கம் என்னன்னா இன்ஸ்டாகிராம் வச்சு ஜெயிச்சிட்டாங்கன்றாங்க, இந்த பக்கம் என்னன்னா பேனர் வச்சு ஜெயிச்சிட்டாங்கன்றாங்க. ஒரு இதுக்கும் ஆகடாராங்க, எதை வச்சுடா ஜெயிச்சோடு. குமரா என்டிடிவில கூப்பிட்டு கலாச்சி வச்சிருந்தாங்களா பாத்தியா? சின்ன பேசினா போல நம்ம அனுமதி கேக்கிட்டே நடுவுல. இல்ல அத பேசலாம் அப்புறம். இல்லடா என்டிடிவில சப்டைட்டிலோட பாத்துனுக்கிறேன். ஏன்னா இவர் பேசுற இங்கிலீஷ் அது வேற மாதிரி இருக்கு. சொல்றப்பதான் விஜய் பவன் கல்யாண் அதான் நேத்து என்டிடிவில விஜய் 2 இயர்ஸ்ல சக்சஸ் ஆயிட்டாரு ஈஸின்ற மாதிரி. அவரு சொல்றது நான் பிச்சை எடுத்து பெருமாள் மாதிரி ஆனேன்னு இத்தனை வருஷம் நாக்க தொங்க போட்டு இருந்திருக்கேன்னு சென்டிமெண்டா பேசுறது. இத்தனை வருஷம் பிச்சை எடுக்கிறேன்டா, இப்பதான். நீ என்னதான் சொல்லு, பவன் கல்யாணோட இங்கிலீஷ மட்டும் கலாய்க்காத, யூஎஸ் இங்கிலீஷ் பேசுற அப்படியே. அது யாருக்கு எனக்கு முழுதாம தெரியும். குமார் எனக்கெல்லாம் எப்படி தமிழ்ல சொல்லுங்க அந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உப்ப போட்டு சீனை வச்சு அங்க கிட்ட போய் நின்று சீசன் இல்லடா சாமி, எல்லாத்தையும் கூட விட்டுருவேன்டா. ஆனா இவனுங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்க சில பேர் பண்ணானுங்க பேரு. அண்ணா எப்படி பேசணும்னா ராட்டு ஆக்கி ஸ்டிக்கலான்னு பேசணும்னு சொன்னானுங்க பேரு. இதுல வேற நெக்ஸ்ட் ஸ்பீச் லைக் பவன் கல்யாண் ராக்குலா ஆக்கி ஸ்டிக்கலா. இல்ல நம்ம ஆளு கார் மேல நடுவுல இருந்து கை காட்ட வரல. அப்போ நம்ம தானே போட்டுருந்தானுங்க கார் மேல ஏறி உட்காரு ப்ரோ பவன் கல்யாண் மாதிரி அடையாறுல போய் உட்காரு. ஏன்னா இதெல்லாம் பண்ணிதான் கேவலமா தோதுறீங்க. ஏன்னாடி சரி இரு குஷால் கிட்ட கேட்போம். அப்கமிங் எலெக்ஷன் ஜெயிப்பாங்களா ப்ரோ? குஷால் ப்ரோ, இயர் ஆஃப்டர் டோன்ட் கம்பேர். ஓகே இல்ல தமிழ் தெரியும் சார், தமிழ் தெரியும் சார். நான் என்ன சொல்ற வரேன்னா, நெக்ஸ்ட் எலெக்ஷன் 2029 ராகுல் விஜய் மோடி பவன் செம்மையா தெரியக்கூடும். மோடி பவன் வெஜ் ஹோட்டலா? ஆனந்த பவன் சரவண பவன் நார்த்ல மோடி சொல்லி கொடுக்கலாம் ப்ரோ. பட் மாமே ஃபர்ஸ்ட் அவர் தலைவர் எங்க பிறந்தாருன்னு கேட்டு சொல்றான். அவரு உங்க தலைவர் எங்க பிறந்தாரு? பவன் கல்யாண் இங்கதானே கொஞ்ச நாள்ல உருட்ட போறான்னு பாரு. மோடி எங்கதான் பிறந்தாரு? அலெக்ஸ்
டோலிவுட்டே இங்கதான் அலெக்ஸ் பிறந்திருக்காங்க முக்காவாசி பேரு. தெரியும் தெரியும். மகேஷ் பாபுலாம் இன்ஃபுளுசர் இங்கதான் படிச்சாரு. நான் நல்ல பைத்தியக்காரன் ஆயிடுவேன் நீ. ப்ரோ லைலா கலர் மோடி சரி, மோடி சரி. ப்ரோ மோடி வந்து ஆந்திராக்கு நிறைய நன்மை செஞ்சிருக்காரு. எய்ம்ஸ் மங்களகிரி, என்ன நன்மை bro? ஐஐடி திருப்பதி, எய்ம்ஸ் மங்களகிரி கட்டிருக்காரு. ஆந்திராலேயே பெரிய ஹாஸ்பிட்டல். அங்க ஆமா வந்து ப்ரோ, நீங்க ஓசில தானே 2 சீட்டு குத்து இப்ப நின்னுறீங்க இரு, சந்திரபாபு ஏதோ நாயுடு. லிஸ்ட் போடுறாப்புல. இரு ஒரு நிமிஷம் இருடா இருடா சொல்லிட்டுண்ணா இருடா. சொல்லு bro, சொல்லு. சார் அதான் ப்ரோ, மோடி வந்து நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காரு. பெங்களூரு விஜயவாடா எக்ஸ்பிரஸ்வே, ராய்ப்பூர் வைஜாக் எக்ஸ்பிரஸ்வே, and then Vijayawada International Airport, Vizag International Airport, டூரிஸ்ட் and then ஏஜென்ட் AIIMS, கிரியா AIIMS, AIIMS பட் ஓகே Mangalgiri. ஃபைன். AIIMS na it's a government AP's largest government hospital. And then ஆயுஷ்மான் கார்டு 5 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் தராரு மோடிஜி. அதுக்கப்புறம் 6,000 ரூபாய் பக்கத்துலயே 6,000 ரூபாய் 5 ஃபார்மர்ஸ். நிமிஷத்துல இதெல்லாம் உண்மையிலே ஏர்போர்ட். தராரா இல்ல இல்ல சும்மா இல்ல பவன் ஏய், கல்யாணம் என் அப்பப்ப கால்ல ஏய், கால்ல என் ஊந்துட்டு வந்ததுனால என் அடிச்சு மாமா விடுறீங்களா? கலர் என் மாமா கலர் இல்லன்னு வந்து ஒரு என்னன்னோ சொல்றாரு. அவள்தான் 5,000 இஷ்டத்துக்கு ஆடுறேன். ஒரு மட்டும் தான் வருவான். ஆனா ஆயுஷ்மான் நீங்க சொல்றதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? இந்த இருடா. ரியல் எஸ்டேட் விளம்பரத்துல உட்காந்து சொல்லுவாங்கல்ல, 10 நிமிஷத்துல ஏர்போர்ட், இந்த பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன், இந்த பக்கத்துல ஹாஸ்பிட்டல். ஒன்னா தள்ளி 10 வரும். நிமிஷத்துல சார் ஆந்திராக்கு வந்து பாருங்க சார், ஆந்திரால நிறைய டெவலப்மெண்ட் நடக்குது. குஷால் ப்ரோ, Many industries are coming. ஆந்திரா வந்து பாருங்க சார்னா இல்ல, ஆந்திரா இன்னும் அப்படியேதான் ப்ரோ இருக்கு. நாங்கெல்லாம் வந்து தான் ஷாமு போயிட்டு இருக்கிறோம். ம் ஷாமு சொன்ன உடனே உனக்கு அந்த ஞாபகம் வரல? ப்ரோ ஆந்திரா. ப்ரோ இவன் இங்க பாருங்க, மேல ஷாமன் இருக்கிறான் பாருங்க, அவன் பேரே வந்து ஷாம் சாய். மூல வரும் அது அவன் பேரு. அதுல சொல்ல அரே, அவன் இல்ல. அவன் சாய்பாபா லைட்டா லைட்டா கொஞ்சம் கெட்ட வார்த்தை அது. விக்னேஷ் ப்ரோ, இப்பெல்லாம் திருப்பதி போறது பயங்கர காம்ப்ளிகேட் ஆகிட்டாங்க தெரியுமா? ஆமா, சரி ஜான் சரி அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா போவானா விட்டுருங்க. சரி குஷால். ஜான்விலாம் போயிட்டு சரி வந்தாங்க. ஒன்ஸ் அகைன் இல்ல சார் குஷால் எங்க ப்ரோ, ஊர்ல சார் எங்க ஊர்ல பிஜேபி ரிலிஜியன் பாலிடிக்ஸ் பண்றாங்களா? அது என்னது ரிலிஜியஸா? ரிலிஜியஸ் இதுல அதான் சார், ஓகேவா? நாங்க வந்து என்ன பண்றோம்னா, இந்தியால வந்து முஸ்லிம்ஸ் வந்து ஷெரியாலா யூஸ் பண்றாங்க. ஷெரியா கானூன் லைக் தாலிபான். அவங்க வந்து பெண் வை விடுதலை. எங்க அப்பா ஏய், இல்ல ஒரே நிமிஷம். இவன் குஷால் இருக்கியா? சென்சிட்டிவ் சார் டாபிக் எல்லாம் சொல்லுங்க பேசாத. சார். வேணா ரொம்ப வாய் மேலே வச்சு தொடுத்துரும். வேணா சார் யாரோ என் வாயை கழுவி குஷால் இல்ல விட்டாங்க. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். குஷால் இல்ல வாய் கலர் வந்து இருக்கட்டும். பவன் கல்யாண் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே உங்களுக்கு 5% தான் வாங்கினாரு. இங்க சீமானே அதிகமா வாங்கிருக்காங்க. வாட் இஸ் பவன் கல்யாண் அடுத்த படம் என்னடா? அடுத்த நெக்ஸ்ட் படம் நெக்ஸ்ட் படமே ஓடல. பவன் கல்யாண் படமே சனாதன தர்ம ரக்ஷா, ஹிந்து ரிலிஜன் காப்பாற்றுதான் பவன் கல்யாணோட படம். பவன் கல்யாண் ஒரு படம் நடிக்கிறாரா? சனாதன தர்ம திக்ஷா. குஷால் ப்ரோ, நீங்க இந்துவெல்லாம் யாரும் காப்பாத்த வேண்டாம் ப்ரோ. அதெல்லாம் நாங்க இந்துஸ், நாங்க காப்பாத்திக்கிறோம். நீங்களாம் யாரும் காப்பாத்த சார் இந்து மதத்தை டெய்லி தமிழ்நாடு வேற, ஆந்திரா வேற. ஆந்திரால இப்ப பிஜேபி அங்க இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்ப்ரெட் ஆயிட்டா இருக்காங்க. பட் ப்ரோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு அது ரொம்ப ஆபத்து. சரி குஷால், நான் கேட்கணும். ஆபத்து என்ன ப்ரோ? ஆந்திரால ஒருத்தன் சங்கிதான் ப்ரோ. இல்ல அது என்ன பாஸ்ட்ல எல்லாமே சங்கிதான் ஆந்திரால. கேக்குதா குஷால்? ஏதோ டிபி நினைச்சிருக்கேன். ஏதோ குதிரை இல்ல குதிரை மேல உட்காந்து அந்த குதிரை கழுத்திய வெட்டுற மாதிரி இருக்கு. கோலம் போட்ட மாதிரி. அது வந்து 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜனசேனா. வெரி குட் பிரின்சிபல்ஸ். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இப்ப இல்ல இருங்க அதெல்லாம் வேணாம் ப்ரோ. ஜனசேனா ஆரம்பிக்கும் போது வந்து அவங்களோட ஐடியாலஜி என்ன, இப்ப இருக்க ஐடியாலஜி என்னன்னு மட்டும் சொல்லுங்க ப்ரோ. அதான் சார், ஜனசேனா ஆரம்பிக்கிற அப்போ ஐடியாலஜி சொல்றேன் சார். ஜனசேனா வாஸ் நெவர் லெஃப்ட் சென்ட்ரிக். இட் இஸ் எ சென்ட்ரிசம் லைக் MNM. இட் இஸ் சென்ட்ரிசம், சென்டர் டு ரைட் தான். லைக் மக்கள் நீதி மையம். நீங்க வந்து ஓவரா செகுவீரா போட்டோ எல்லாம் அவர் எங்கேயும் வைக்கல. நீங்க வேணும்னே அது வந்து நிறைய ஃபேன்ஸ் கொடுப்பாங்க அந்த மீட்டிங் போக போது, அவ்வளவுதான். செகுவீரா போட்டோ எல்லாம் ஒரு நிறைய யூஸ் பண்ணல. இப்போ சிவாஜி போட்டோ அம்பேத்கர் அம்பேத்கர் வந்து பொதுவான தலைவர். லெஃப்ட் விங் ரைட் விங் எல்லாம் இல்ல. சென்டர் விங்னு சொல்லிட்டு இப்ப நீ முஸ்லீம் என்ன சொன்னீங்க? போன இதுல வந்து போன வாட்டி வந்து ரம்ஜானுக்கு முஸ்லீம் வீட்டுல வந்து பிரியாணி சாப்பிடுற மாதிரி போட்டோ போட்டீங்கல்ல, வீடியோ போட்டீங்கல்ல.
சார் முஸ்லிம்ஸ் நோம்பு வந்து நோம்பு நாங்க திறந்துட்டு ஒன்றும் பண்றது இல்ல சார். இல்ல சார், முஸ்லீம் உங்க வந்து நாங்க தலைவர் ஒன்றும் தான்ப்பா பண்றது பண்ணாரு. இல்ல. முஸ்லீம் தான் எங்களை கொல்றாங்க. பெஹல்காம்ல வந்து 26 ஹிந்து மக்களை முஸ்லீம் கொண்டுட்டாங்க. நாங்க என்ன முஸ்லீம்? அதெல்லாம் வந்து அவனை நீங்க ரிமூவ் வந்து பண்ண. அதுக்கு அப்ப வந்து இல்ல இல்ல, நீங்க சென்டர் விங்கு ஒரே அந்த நிமிஷம். கார்த்தி விங்கு கார்த்தி பேசக்கூடாது. கார்த்தி கார்த்தி குசால அவனை சும்மா இல்ல என்ன நான் அவனை கேட்க கூடாது, நானு கார்த்தியை தான் இல்ல இல்ல கேட்கணும். நான் அவனை ரிமூவ் பண்ணி விட்டேன். அவன் சென்சிட்டிவ் பார் டாபிக். பட்டுன்னு இல்ல இடையில இடையில அவன் வார்த்தை தங்கி விட்டுறான். இல்ல தங்கின்னு வந்துட்டான்ல அவ்வளவுதான். இது எப்படி தெரியுமா டேய் பார்? விக்னேஷ் ப்ரோ, நல்லா பார். முழுசா சங்கியா மாதிரி இருக்கிறேன் கூட இப்ப விக்னேஷ் ப்ரோ, பகுத்தறி அடி இவனுக்கு என்ன ப்ரோ பார்ப்பனை இவ்வளவு அடி. மோசமா மதவெறி பிடிச்சிருக்கானு? அங்க அப்படிதான்டா, ஆனா கொஞ்சம் பேர் தான், ரொம்ப எல்லாம் இல்ல. இல்ல அவங்களுக்கு மத்தடிமையா தான் இருப்பாங்க. இல்ல, இவன் சொல்றது ரொம்ப அவன் கேவலமா இருக்கு. மதவெறி மட்டும் இல்லடா, அவனுக்கு ஜாதி வெறியும் பயங்கரமா இருக்கும் அவனுங்களுக்கு. அதான் சொல்லுவாங்க, ரெட்டி ரெட்டிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நாயுடு ஆமா, நாயுடுக்கு தான் ஓட்டு அவனுக்கு போடுவாங்க. சினி ஃபீல்டுலயே அந்த மாதிரிதான். அவன் கீழே இருக்கட்டும், ஒரு பேர் தராங்க. ஆனா அலெக்ஸ், இந்த டோலிவுட்ல ஃபுல்லா நெப்போட்டிசம் தானே, வெளியில இருந்தெல்லாம் ஆள வர விட மாட்டாங்களா? இல்ல வெளியில வருவாங்கடா, ஆனா ரேரா அந்த மாதிரி இதுவும். இப்ப இந்த நானி மாதிரி ஒரு சில ரவிதேஜா staff ரவிதேஜா ரவிதேஜா என்ன வேலை யாரும் பார்த்தான்னு வந்தாலும் தெரியுங்களா? வந்தாலும் நினைக்கிறேன். அவன் நெப்போட்டிசம் எல்லாம் ரவிதேஜா விட்டான். அது வேற கேட்டகரி, அது வரைக்கும். ம். ஆனா வேற யார், ஒரு நிமிஷம், ஒரு ரொனால்டோ டவுட்டுக்குமாரு யார் செல்ஃப் எடுங்க? யார் ரவிதேஜா, நானி, வேற விஜய் தேவர்கொண்டா. விஜய் தேவர்கொண்டா, தேவர் கொண்டா, வேற கண்டிப்பா இவங்களுக்கு. அந்த கார்த்திகேயான்னு ஒருத்தர் இருப்பானே அவன். ஆனா அங்க அவங்க வேற ஃபேமிலி யாரும் பேக்ரவுண்ட். டாப்ல ஒருத்தவங்க கொண்டுட்டாங்க சர்வானந்த். ஒரு இதுவா பவன் கல்யாணம், பாலையா, அதெல்லாம் சிரஞ்சீவி ஒரு தம்பிடா தம்பி. டேய். சிரஞ்சீவி கூட பிறந்த தம்பி. என்னடா கேள்வி ஏறடே. இல்ல இல்ல ஆனா விக்னேஷ் ப்ரோ சிரஞ்சீவி எல்லாருமே தம்பியா? நம்பர் ஒன் நெப்போட்டிசம். சிரஞ்சீவி ஃபேமிலில சொந்த மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 30 ஹீரோஸ் இருக்கிறாங்கடா. இல்ல இல்ல அங்க இருக்கிற டாப் எல்லாருமே ஒரு இதுவா தான் இருக்கு. சிரஞ்சீவி ஃபேமிலி தான் இந்த அல்லு அர்ஜுன். விக்னேஷ் ப்ரோ, ம். இப்ப அந்த மொத்தம் மகேஷ் 5 பாபு ஃபேமிலி தான். இருக்காருல்ல, 5 அவரு எந்த ஃபேமிலி தான் அந்த இண்டஸ்ட்ரியில பொலிட்டிக்கல் இருக்காங்க. பேக்ராப்பும் அவங்க கிடையாது. அப்பா கிருஷ்ணா. பொலிட்டிக்கல் கிருஷ்ணா அவங்க கிருஷ்ணா அவங்க சூப்பர் அப்பா ஸ்டார். கிருஷ்ணனோட கிருஷ்ணா பையன். சூப்பர் ஸ்டார். அவங்க அப்பா கிருஷ்ணா ஆனா சூப்பர் ஸ்டார். அவங்க பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது உங்களுக்கு. இல்ல இல்ல இல்ல, இல்ல சினிமா அதெல்லாம் பேக்ரவுண்ட். ரைட் இல்லடா, ரைட். ஆனா அவங்க அந்த அந்த என்னமோ பொலிட்டிக்கல் மகேஷ் பாபு தான் மட்டும் ஏதாவது கார்னர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க எல்லாம். ஏய் என்ன ஒண்ணுடா இவங்க சினிமாக்காரங்களா இருந்தாலும் ஒரு 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 சில பொலிட்டிஷியன் பார்ட்டியை வந்து டிபெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களோட கேம்பெயினுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஆனா மகேஷ் பாபு எல்லாம் அப்படி இருந்தது இல்ல. ஏய் எல்லாமே உண்டுடா. இல்ல நான் பார்த்தது. அவ்வளவு தெரியுங்க. ஷாருக்கானே பாத்தீங்கன்னா இப்ப வந்து இதுதான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, பிஜேபி தான். பிஜேபியா? ஆமா ஆமா, ஒரு சில இடத்துங்கள்ல. இல்லங்க அவருக்கே கொஞ்சம் இதெல்லாம் இல்ல இல்ல இதெல்லாம் பரவாயில்ல. இல்ல துரேந்தர் வந்த பிறகு ஷாருக்கான ரிலீஜன் வச்சு அட்டாக் பண்ணிட்டாங்க. ரிலீஜியஸ் அந்த இதுல. ஆனா விக்னேஷ் ப்ரோ, ஒருத்தர ஒரு 2 பேரை பார்த்தனா வந்து பிஜேபி எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க, பயங்கரமான பர்சனாலிட்டி. ஆனா அந்த 2 பேருமே சிக்க மாட்டேங்கிறாங்க பிஜேபி கிட்ட. ஏன்டா அலெக்ஸ், ஒருத்தவங்க வந்து இன்னைக்கு வந்து மக்கள் மேடைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க, அத பத்தி பேசாம அவங்கதான் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் இல்ல இல்ல விக்னேஷ் ப்ரோ, நீங்க சொன்னாலும் சொன்னாலும் என் சப்போர்ட் அவங்களுக்கு தான் ப்ரோ. சரிங்க, மக்கள் எனக்கு மேடை. இதெல்லாம் பரவாயில்ல. ஒரு நிமிஷம், அவங்க எதுக்கு இந்த நடுவுல அந்த வீடியோ பார்த்தேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் யார் வேணா எங்க கட்சிக்கு வரலான்றாங்க. அவங்க எதுக்கு? ஆனா எனக்கு என்னன்னா, மக்கள் மேடையில ரஜினி சார் இருந்தாருன்னா மட்டும் தான் நான் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அது ஒரு பின் பாயிண்ட். அவரு இல்ல இது எப்படி இல்ல இது எப்படின்னா, அவர் ஒய்ஃப் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவரு ஆரம்பிக்கலையா? புரியுதா? சரி, அந்த தப்பா சொல்ற. உங்க ஹஸ்பண்ட் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, நீ இன்னும் கட்சி ஆரம்பிக்கலையான்னு கேட்டிருந்தாங்க பசங்க. அப்படி இல்ல, அவரு கிட்னி ப்ராப்ளம், அவர் ஆரம்பிக்க முடியாது. சார் என்னால கட்சி ஆரம்பிக்க முடியாது, கிட்னி ப்ராப்ளம். சரி காவாலா 2 பண்ணலாமா? தவண்டா. இல்ல அது விடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு 8 லட்சம் வந்துக்குதான் எவ்வளவு வருது. ஆனா இன்னொன்னு ப்ரோ, அது நம்பர் எப்படி சேர்றது தெரியல. அதான் இல்ல ப்ரோ, நம்ம ஒரு நம்பலாமா? இல்ல நம்ம மாதிரி எலெக்ஷன் கார்டு வச்சு அந்த மாதிரி சேர்ந்ததா இல்ல சும்மா? இல்ல இல்ல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி இல்லையா? அப்ப அந்த மாதிரி நம்பர் தான்.
என்ன ஒண்ணு அலெக்ஸ் அதாவது அலெக்ஸ் இல்ல அலெக்ஸ் அப்படி இல்ல கேங்கனா இல்ல இல்ல கேங்கனா ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் சொல்லுங்க அலெக்ஸ். அடுத்து வந்து டைம் பாஸ் டார்கெட் வந்து தளபதி அட்டாக் பண்றதுதான், ஓகேவா? யார் யாரெல்லாம் போயிட்டு ஜெயிச்சப்ப, அதாவது நம்ம ஜெயிச்சப்ப பாத்தீங்கன்னா டைம் பாஸ்ல போய் முட்டு கொடுத்தீங்களோ இது பண்ணீங்களோ எல்லாருமே பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் போய் சண்டை போடுங்க, மறுபடியும் இது பண்ணுங்க. நம்ம போயிட்டு அவனை கண்டுக்கணும். என்ன கண்டுக்கணுமா? என்னடா இது இவ்வளவு நாள் கண்டுகிட்டு இருந்தீங்க. இல்ல ஓகே, இப்போ இவனை வந்துட்டு ப்ரொமோட் பண்றதுதான் ஒரு வேலை. நிறைய பேர் காசு வாங்கி இதெல்லாம் பண்ணுவாங்க, அண்ணாமலையை ப்ரொமோட் பண்ணது. அது விக்னேஸ்வரர் சொல்ற மாதிரி உண்மைதான், நடக்கதான் செய்யும். இல்லையோ அது வேற விஷயம். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா ஊப்பிங்க வந்து அண்ணாமலையை ப்ரொமோட் பண்ணதுங்க, அதான் பிரச்சனை. நேத்து சொன்ன பத்தியா அலெக்ஸ் நேத்து சொன்ன பத்தியா ஏதோ சொல்றேன் ஊப்பிங்க இல்லடா, சுபேர்ல இருந்து இவனுங்கள்ல இருந்து ஜீவ சங்கத்து குரூப் இருக்குல்ல, அவனுங்க எல்லாம் உட்காந்து அண்ணாமலை பெரிய அளவு பேசிட்டு இருக்காங்க. ஜென்சி வந்து அதான்டா சொல்றேன் அலெக்ஸ், ஆரம்பத்துல வந்து இப்படி ஒரு பர்சன் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லி பேசி வளர்த்து விட்டதே இவனுங்க தான்டா. ப்ரோ நீங்க ஒரு நிமிஷம் 31ல பாத்தீங்கன்னா அண்ணாமலை சீட்டு ஜெயிக்கிறான்னு வச்சுப்போம், ஏதோ ஜெயிக்க மாட்டான் சொல்றேன் உங்களுக்கு. ஆனா டிஎம்கே கூட இல்ல, அண்ணாமலை டிஎம்கே சேர வாய்ப்பு இல்லை. அண்ணாமலை டிஎம்கே அதுக்கப்புறம் இந்த அதுக்குதான் பிளான் பண்ண மாதிரி எப்படி இருந்தாலும் பிஜேபி ஆளுதானே இப்பயும் பிஜேபி கூட தானே போய் சேருவாங்க. அவன் சங்கின்றது அது அவுக்கவே முடியாது ப்ரோ, அது சத்தியமா. அவன் சங்கின்றது அது என்னைக்குமே அலெக்ஸ் இப்ப வேஷம் வந்து வேற மாதிரி இருக்கும். நான் வந்து பொதுவான ஆளு, நான் பிஜேபியை விட்டு வெளியில வந்துட்டேன், என்ன சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. இல்ல நம்ம தளபதியை வந்து பிஜேபி செல்ல குழந்தை இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அண்ணாமலை தான் அது. பிஜேபியோட பி டீம், ஏ டீம், இசட் டீம் எல்லாமே அவங்கதான். அது இல்லாம கூட இப்ப டிஎம்கேவும் ஏடிஎம்கும் சேருது, எல்லாம் XYZ டீம் மொத்த பேர் சேர்ந்து. ஆனா நம்மள சொல்லுங்க கடைசி வரைக்கும் இப்ப அவங்கதான் செல்ல பிள்ளை எல்லாமே. நல்ல இனி வரும் காலங்களில் நரேட்டிவ் வித்தியாசமாக இருக்கும். ஐபிஎஸ் அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க படிச்சவருன்னு சொல்லிட்டு கேம்பெயின் பண்ணுவாங்க. அப்ப ஆடு மேய்க்கலையா? ஆடா நிக்க போறாங்க. அதாவது அந்த இல்லக்கல அந்த தோத்தக்கல் எந்த ஆனா தோத்த ஊத்துறது இன்னொருத்தருக்கு இல்ல இங்க அவன் பண்ண குபீர அந்த ஸ்டார்ட் அவனாச்சு நம்ம பார்த்தியா எவனாவது நீ எந்த சரி வேர்ல்டுல எடுத்துப்போம் ஏதாவது பொலிட்டிஷியன் இந்த மாதிரி பண்ணுவானா ஜோகர் தனத்தை ஏதாவது ஐபிஎஸ் அதுவும் கர்நாடகா சிங்கம் ஜாத்தியால அச்சிக்குமா? ஒரே விக்னேஷ் ப்ரோ எனக்கு ஒரு டவுட், இதை மட்டும் சொல்லிருக்கு. ஐபிஎஸ் படிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. படிச்சு முடிச்சவங்க எல்லாருமே அந்த சிவில் சர்வீஸ் அதுதான் இருப்பாங்க. அதை விட்டு ஒரு ஆள் வராங்கன்னா ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. படிச்சது நாக்பூர் கேங்கடா, அங்க எப்படி பாஸ் பண்ண? படிச்சதே வந்து இதுலதான் RSS இதுதான் இன்ஸ்டிடியூட் தான். அவனுக்கு எப்படி பாஸ் பண்ணும்? ஐஏஎஸ் பாஸ் பண்ணது அதுலதான் அவன். ஆனா ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ, இப்போ நம்ம என்னதான் ஒண்ணு மாறினாலும் நம்மள படிக்க வச்ச கட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்னைக்குமே இருக்குல்ல அவனுக்கு அந்த ஒரு. இல்ல எனக்கு அப்படி இல்லப்பா, என்னை கூட தான் பாத்தீங்கன்னா ஐடியாலஜியா வேற ஒரு கட்சியில இல்ல விக்னேஷ் ப்ரோ, அப்ப விக்னேஷ் ப்ரோ படிக்க வச்சது கலைஞரு. சரி விக்னேஷ் ப்ரோ, உங்களை எப்ப ஒரு மாவட்ட செயலாளராகவோ? இல்ல நான் நேரடி அரசியலில் ஈடுபட மாட்டேன். தளபதியை ஜெயிக்க வைப்பதே இல்ல பதவிக்கெல்லாம் இங்க அதான் அவர்லாம் ஆசைப்படலன்னு சொல்லலாம். ஆனா மேட்டர் என்னன்னா உனக்கு தான் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஒரு எல்லாம் பண்ணுது. இந்த ஏரியா இது ஃபுட்டு சாப்பாடு தரதுலாம் எல்லாம் நிறைய நல்ல விஷயம் தான். ஓப்பனா ஒண்ணு சொன்னா இவருக்கு ஆனா இன்ஃபுளுன்சர் இவர் பண்றது மட்டும் நான் பண்ணிட்டேன்னு வச்சுக்க இன்னும் நிறைய ப்ரொமோட் பண்ணி இருப்பேன். இவர் பண்ணி எனக்கு என்ன தெரியுமா சிரிப்பு, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு பாபுன்னு ஒருத்தன் இருப்பான். என்னன்னா அவன் வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் எல்லாரும் மீட் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த வாரமா திருப்பி சேகர் பாபுன்னு கேட்டேன். சேகர் பாபு இல்லைங்க, பாபுனாலே ஒண்ணுதான்ப்பா. அவன் என்ன பண்ணா, போன தடவை போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் போய் மீட் பண்ணான். இப்ப என்னன்னா நேத்தம் போயிட்டு மீட் பண்ணிட்டு அது போட்டு நான் தான் கேட்டேன், ஆனா சும்மா போயிட்டு வரிய நான் அந்த அளவுக்கு வெட்டியா இருக்காங்க. ஆமாண்டா வெட்டியா தான்டா இருக்கானுங்கன்றான் அவன். உண்மையதானே ப்ரோ சொல்றான். அதுல வேற கேக்குறான், வரியாடா நான் போயிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு கேட்டான். அவனோட எல்லாம் என்னங்க போட்டோ எடுத்தீங்க?
விக்னேஷ் ப்ரோ பரிதாபங்கள் ஒரு வீடியோ நான் லேட்டா சாப்பிட்டேன். சாப்பிடும்போது பார்த்தேன். அதான் இந்த வயிற்றுச்சல் வீடியோ. என்னன்னா சக்தி இல்ல அதுல அந்த வீடியோல வந்துட்டு இல்ல ஒரு நிமிஷம் டிஎம்கே கலாச்சாரம் கமெண்ட் செக்ஷன் பாக்குறேன். அதான் கமெண்ட் செக்ஷன் பாக்குறேன் ப்ரோ. அதாவது இந்த லேட்டஸ்ட் கமெண்ட்ஸ் இதுல அதான் அதுல என்னன்னா டிஎம்கே காரணங்க தான் வந்து கேக்குறானுங்க. கரண்ட் கட் ஆகுது, இதுவாகுது, அது ஆகுது, நீ ஏன் கேள்வி வைக்க மாட்டேற, இது பண்ண மாட்டேற, புரியுது? அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுறானுங்க. ஆனா அவனுங்க மறந்துட்டானுங்க, நீ டார்ச்சர் பண்றதே ஒரு அணிலடா. இது எப்படிங்கிறது ஒரு ஆனா அலெக்ஸ் பரிதாபங்கள் வீடியோலயே அதான் ஒரு ஆயா குழந்தைய தூக்கி தலைகீழ நிப்பாட்டம் பத்தி அந்த வீடியோ போட்டு குபீர்னு இருக்கும். ஆனா மேட்டர்னா இல்ல இப்போ தெரியாம கேக்குறேன் ப்ரோ. இப்போ நல்லாச்சு கெட்டதான் கெட்டாச்சு தான் இருந்த தாண்டி சில பேரை கலா பார்த்தோன்னே கலா எழுதுன்னு ஒரு டோன் வரும் பாத்தியா, அது நம்ம கிட்ட இல்ல. அதனால வந்துட்டு இவனுக்கு ஒரு காண்ட் என்னன்னா இவனுங்களும் ட்ரை பண்றானுங்க கோட் சூட் வச்சு கலாகிறது, ரியாக்ஷன்ஸ் இது வச்சு கலாகிறது, அது இது ரெண்டாம் பட்சம் விட்டுரு. விக்னேஷ் ப்ரோ அந்த கே நேரு இருக்காருல, அவர் மேல கேஸ் போட்டாங்கல்ல, என்னாச்சு? அது ஏதோ கோர்ட்ல ஏதோ விசாரிக்க கூடாது ஏதோ சொல்லிட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க. இல்லங்க அரெஸ்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஆனா அரெஸ்ட் பண்ணா அது பெரிய விஷயம். இவ்வளவு பெரிய விஷயம் அரெஸ்ட் பண்ணா. அரெஸ்ட் ஆவாங்களான்னு தெரியல. ஆனா இது கேஸ் ரொம்ப. ஆனா இந்த சில பேர்லாம் வந்து இது லீக் அவுட் பண்ணிட்டாங்க அது லீக் அவுட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் எதுக்கு என்ன நரேட்டிவ் அது செட் பண்றாங்க? புரியல. லீக் அவுட்னா அதான் உங்களுக்கு வந்து இதுவாக சொல்லவா, ஏதோ ஆர்டிஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஆமா ஆமா, அதுல பழைய இதெல்லாம் இருக்கும்ல, டெண்டர் எடுத்தது, அது டீடைலாவே பாத்தீங்கன்னா இதுவா இருக்கும் எவ்வளவுத்துக்கு. அதுல இவனுக்கு உதய் மின் திட்டம்னு ஒண்ணு இருந்துச்சு, ஓகேவா? அதெல்லாம் ஃபண்ட் எல்லாம் அடிச்சிருப்பானுங்க. சோ அது எல்லாமே இல்ல ப்ரோ, அது மட்டும் இல்லாம இப்ப இவரு இந்த மாதிரி கேஸ் போடுறாங்கன்ற தகவலை வந்து முன்கூட்டியே கே நேரு கிட்ட சொல்லிட்டதாகவும் அதெல்லாம் லீக் அவுட் பண்ணிருக்காங்க யாரோ ஆபீசர்ஸ் சொல்லிட்டு சொல்றாங்கல்ல சில பேர். ஆமா, அது நிறைய இது இன்னும் அவங்க ஆபீசர்ஸ் தான் நிறைய உட்காந்துக்கிட்டு நிறைய பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி வந்து தகவல் சொல்றதுக்கு இங்க நடக்கிற பவர் கட்டு காரணமே நான் ஓப்பனா சொல்றேன். எனக்கு நான் பயம் அதுங்க. இவனுக்கு பண்ற இந்த பழைய ஆபீசர் எல்லாம் டிஎம்கே பார்த்து போஸ்டிங் வருதுங்க, இது பண்ணுவாங்க. வீட்டுல கட்சியில இருந்துட்டு போட்டோ இன்னொன்னு அலெக்ஸ் வேறையே அவனுக்கு தான் வாங்கி கொடுத்தானுங்க, புரியுதா? இதெல்லாம் கண்ட்ரோலுக்கு வரதுக்கு எவ்வளவு நாள் ப்ரோ? நம்ம கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துரும், கண்ட்ரோல் வந்துருதோ மாட்டு. ஆனா ஒண்ணு சொல்லிட்டா இல்ல நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஆனா இப்பயே கொண்டு வந்து முடிச்சிடலாம். ஆனா ஓப்பனா ஒண்ணு சொன்னா ஒரு விஷயமா வெளியே இப்போ டிஎம்கேல இருந்து யார் யார் பண்றாங்க, ஏன் இப்ப டிஎம்கே கவுன்சிலர் பையன் மாட்டினதுல இருந்து ஏன் இப்ப இபி எல்லாம் இன்னும் நிறைய பேர் மாட்டுவானுங்க. என்ன கேட்டா ஏன் உங்க ஏரியால ஏதாவது மாட்டலாம், இது பண்ணலாம், அப்படி வெளியே வரும்போது இருக்குது பேரு மொத்தமா உங்க ஏரியால கூட தான் கரெக்ட். உண்மையிலே தான் இருக்காங்க, கேட்டா ரெஸ்பான்ஸ் இல்ல. ஆமா விக்னேஷ் ப்ரோ, கவுன்சிலருங்க பண்ற வேலை போகுது. கவுன்சிலர் இருந்து சொல்லிடுறாங்க, ரெஸ்பான்ஸ் இல்ல ஆபீசர் கிட்ட இருந்து. கவுன்சிலர்ஸ் ஒரு சில ஏரியால பண்றாங்க. இன்னொன்னு டிஎம்கே எம்எல்ஏஸா ஜெயிச்சாங்க பத்தியா, அந்த இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்க தொகுதியா இங்கெல்லாம் வந்து நம்ம தொகுதியா இருந்து கூட இன்னும் கவுன்சிலர்ஸ் நிறைய பேர் பயங்கரம் ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு இப்ப நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம், எம்எல்ஏ கரெக்டா இது பண்றாங்க, எம்எல்ஏ கீழே இருக்கிறவங்கள பாக்குறாங்க. இப்ப ஒரு தொகுதியில இருக்கிற ஒரு இடத்துல உள்ள ஆபீஸ்ல போய் இப்ப அனலைஸ் பண்றதுக்கு இப்ப லேட் ஆகும். ஒரு இதுவா அதை ஃபார்ம் பண்ணி யார் யார் இது என்னென்ன இது அதை தலைவலியும். இப்ப ஏன் ஒரு இபி ஆபீஸ்ல எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க, அதுல எத்தனை பேர் டிஎம்கேல இருந்து முன்னாடில இருந்து ரெக்கமெண்டேஷன்ல உள்ள வந்திருக்கானுங்க, அந்த ரெக்கமெண்டேஷன்ல உள்ள வந்தவங்களை ஒழுங்கா வேலை பாக்குறானுங்களா, அவங்களுக்கு மேல கம்ப்ளைண்ட் இருக்கா, இதெல்லாம் பார்த்து வீட்டு ஒருத்தனை தூக்கி இன்னொருத்தவனை வைக்கிறதுக்குள்ள பேசுற நினைவே மூச்சாங்க. இதெல்லாம் ஒரு நாள்ல நடக்கிறதோ ஒரு மாசத்துல நடக்கிறதோ இல்ல, இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து. இன்னொன்னுங்க இதுக்கு முன்னாடியே உனக்கு வந்து மக்களை தான் பழி வாங்கிட்டு இருந்தானுங்க, ஓகேங்களா? அங்கங்க பர்மிஷன் கொடுக்காத இது பண்ணாத. இப்பயும் பாத்தீங்கன்னா இதே ஜனங்களை தான் பாத்தீங்கன்னா. யாரு பாட்டு ஓடுது, யாரு ஹால்ல ஓடுது. ஆனா இந்த பாட்டு லியோல போட்டனால நம்ம இதே பண்ண இல்ல ஒரு என்னன்னா அதான் சொல்றேனே, இப்பயும் பவர் கட் பண்ணி ஜனங்களுக்கு கஷ்டம் கொடுத்து அந்த பழியை நம்ம மேல வைக்கணும்ன்ற மாதிரி பாக்குறாங்க. ஓட்டு மட்டும் கதறாரு போல அவங்க
ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு. தினேஷ் ப்ரோ ம். தினேஷ் ப்ரோ ஆர்கே நகர்ல நம்பால் போட்டு செஞ்சிருக்க போல உதயநிதிய. ஆமா ஆமா ஆதவ் ஆதவ் ஆசானே இன்னைக்கு செம ஸ்பீச். ஆனா நான் ப்ரோ எழுதி நான் கொடுக்குறேன். ஆசான் இல்ல ஒரு ஆசான் வீடியோ நான் எடுத்து போடும்போது என் மைண்ட்ல என்னன்னா கண்டிப்பா இந்த வீடியோ நான் கோட் பண்ணுவேன்னு இருந்தது. ஏன் இதை சொன்னா டிஎம்கே பிஜேபி வரணும் ஒரு பேசி விட்டாப்புல ஆமா நான் ஆமா எழுதி தரேன் அந்த வீடியோ. அதுதான் சத்யராஜ் இப்ப வீடியோ மட்டும் சொல்றானடா. இல்ல அதான் இல்ல நான் அந்த போட்ட வீடியோ மட்டும் இல்ல எல்லாரும் அந்த இது கோட் பண்ணுவானுங்க. ஏன்னா கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்குறோம் நடுவுல கண்டிப்பா பண்ணுவானுங்க. இவனுக்கு பிஜேபி கிட்ட போய் இருக்கிற கட்சியை நாசம் பண்ணி இன்னும் கேவலமா போல. சரி விக்னேஷ் ப்ரோ என்ன விக்னேஷ் ப்ரோ இந்த மாசம் வந்து நம்ம ஜாலியா இது பண்ணலாம் அப்படின்னு இருந்தா நடக்கிற மாதிரியே தெரியலையே. இந்த மாசம் இல்ல படம் இல்லடா அது ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ தான் இப்போ ரோனி தேட்டர்ல இருந்து பர்த்டே அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒன்று பண்ணிருந்தாங்க. அப்பயே நான் கேட்டேன் படம் வர்றது ஏதாவது தான் ஏன்னா சென்சார் போர்டு இதுல இருந்து தான் தேட்டர் ஓனர் எல்லாம் கேட்பாங்க லிங்க் இருக்கும். ஆனா வரல ரோனி தேட்டர் ரேவந்த் அவங்க கிட்ட எல்லாம் படம் அது இப்போதைக்கு இந்த மாசம் வரல. ஆனா எக்ஸ்போர்ட் பண்ணது இந்த மாசம் தான். ஏன் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணி ஒரு டேட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஆனா ப்ரொடியூசர் எப்படி இருக்கானா சிஎம்ஏ நம்ம பாக்கெட்ல இருக்கும் எப்ப வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் ஜாலியா இருக்காரு. அதான் ஆனா இதுல அந்த ஆளுக்கு சோகம் என்ன தெரியுமா விக்னேஷ் டாக்ஸிக் டைரக்டர் திரும்ப வந்துட்டு ஒரு நாள் ஷூட்டிங் கேட்டு திரும்ப காசு கேட்டிருக்கான் அந்த படத்தை ரீஷூட் பண்ணி அவன் எடுத்த பாவம் எந்த நேரத்துல எடுத்தான்னு தெரியல 2 பெரிய படமும் பிளாக் ஆயிடுச்சு. டாக்ஸிக் டைரக்டர் லேடி டைரக்டர் லேடிடா காசு தான் கேட்டுட்டு இருக்காங்க. நலத்தமைந்தல் நச்சு அதுதான்டா டைரக்டர். அப்படியா? அதான் இல்ல விக்னேஷ் மேட்டர் என்னன்னா இல்ல 400 கோடி 2 படத்துக்கும் 400 கோடி மேல பெருசாச்சு பட்ஜெட் இதுகிட்ட. நீங்க யோசிச்சு பாருங்க 800 கோடி கிட்ட வந்துட்டு 2 படத்தை எடுத்து 2 படமே பிளாக் ஆகி எடுக்குது. சின்ன சின்ன படம் தான் ரிலீஸ் பண்ணிட்டு அவன் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கான். ஆனந்த் சொல்லுங்க. நம்ம பேசுறதெல்லாம் ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு வந்து ஜெனரல் எலெக்ஷன் இந்த ஊராட்சி மன்றம் மேயரு கவுன்சிலர் எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நார்மல் ஆகும். மெயினா அது மட்டும்தான். ஏன்னா இல்லங்க ஒரு நிமிஷம் அந்த எலெக்ஷனுக்குள்ள வந்துட்டு டிஎம்கே ஏதாவது ஒண்ணு பண்ணி பிடிக்கணும் தானே பாக்குறானுங்க. பிளேம் பண்றது இது பண்றது அவங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்களை இது பண்றது அப்படியெல்லாம் ஒன்றும் புடுங்க முடியாது. நல்லா யோசிச்சுக்கோங்களேன் அப்படி எதுவுமே புடுங்க முடியாது. நானே ஓப்பனா சொல்றேன் ரேஷன் கடையில போய் கவுன்சிலர் தான் மிரட்டுவான் எம்எல்ஏ போய் மிரட்ட மாட்டான். கவுன்சிலர் தான் அந்த ஏரியால வந்து பவர். ஓகேயா அந்த ஏரியால வந்து அரிசியை கடத்துறது வந்து பாமாயில் கடத்துறவர கவுன்சிலர் மட்டும்தான். மற்றபடி வேற யாரும் உள்ள போக மாட்டாங்க. அந்த கமிஷன் வேணா எம்எல்ஏக்கு போகும் மினிஸ்டருக்கு போகும். அது நான் கண்கூட பார்த்தது. அதுதான் நமக்கு வந்து 2வது இந்த ஊராட்சி மன்ற எலெக்ஷனு மேயர் எலெக்ஷன் தான் முக்கியம். ஆனா கேக்குதா இப்போ இல்ல ப்ரோ இப்ப இவரு சொல்ற மாதிரி எல்லாம் கரெக்ட் தான். ஆனா யார் இது தப்பு பண்றா டிஎம்கே யார் இதுன்னு மாத்தணும் பாப்போம். ஆனா இப்ப ஒண்ணும் இல்ல ப்ரோ நீங்க அருண் அவர் போலீஸ் அவர் போடும்போது இதான் கேட்டாங்க. அதான் ஆனா அதான் நம்பால எப்படின்னா இந்த வட சென்னை மாதிரி வர்றவன் பொருள் தேவனை போடணும்ன்ற மாதிரி இவரு வந்து அவன் போதான் அதான் இவரு வந்து அவரு போடுறதான் அவன் பொருள் தேவனை போடுறேன். இன்னொன்னு அது நல்ல ஸ்ட்ராட்டஜிரா. ஏன்னு அவரு கூட இருந்தவருக்குல அவருக்கு தெரியல எவன் எங்க வாங்கியிருக்கான் எவனை பிடிச்சா. இல்லங்க அது கரெக்ட். இப்போ சொல்ல வர்றது என்னன்னா இப்ப இதுவே ஏடிஎம்கே வந்ததுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏடிஎம்கே வந்தா உங்களுக்கு டிஎம்கே ரெக்கமெண்டேஷன்ல இருந்தாலும் இல்ல டிஎம்கேல இருந்தவனா கொஞ்சம் அசால்ட்டா தூக்க ட்ரை பண்ணுவான். லிஸ்ட் எடுத்து ஈஸியா தூக்கிடலாம். அவன் நல்லா அவன் பண்றானா இல்லையா அது வேற. அவன் நம்பால வந்துட்டு அதை பண்ண மாட்டாரு. டிஎம்கே ஆளுங்க எல்லாம் ஒருத்தர் இன்னும் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு. நம்பால எப்படின்னா வந்துட்டு தப்பு பண்ண தூக்கிடுன்னு. ஆனா இப்போதான் இப்ப இருக்கிறவங்க யார் தப்பு பண்றாங்க அனலைஸ் பண்ணி இப்ப சீட்டு இருந்ததுல அவருக்கு கீழே இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்து அவரும் பார்த்து இது பண்ணணும். ஒரு எம்எல்ஏவும் அதை பார்த்து நிறைய பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அவனுங்க டைரக்ட் ஊபிஸ் ஓகேவா. அதனால வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா சப்போர்ட் இது அங்கதான் சப்போர்ட் பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை விட்டு நிறைய பேர் தெரிஞ்சவனே. ஆமா ஆமா அலெக்ஸ் எனக்கு அதுல வேற ஒரு ஒப்பீனியன் இருக்குடா. இவனுக்கு 2 பேருமே வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதனால அதெல்லாம் சும்மா கதை. இவனு வந்தா அவனுக்கு செய்வானுங்க அவனு வந்தா இவனுக்கு செய்வானுங்களா இல்ல அலெக்ஸ் நீங்க ஒரு 50 வருஷமா வந்து அவங்க சர்க்கிள்குள்ளேயே
ஆட்டையை போட்டு ஏடிஎம்கேனாலும் சரி டிஎம்கேனாலும் சரி 2 பேருமே சப்போர்ட் பண்ணி தெரிஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ புதுசா ஒருத்தன் உள்ள வந்தவொடனே எனக்கு தெரியல என்ன பண்ணணும்னு தெரியல. அதனாலதான் உதயநிதி இருந்தும் முன்னாள் முதலமைச்சர் இருந்தும் குழம்பிட்டு இருக்காங்க. சொல்லலாம் எக்ஸ்எம்எல்ஏ தான். அவனுங்க தான் இன்னமும் அவர்தான் எங்களுக்கு முதலமைச்சர்னு சொல்றானுங்கன்னா நீங்க போய் அவனுங்க சொல்லுங்க. இல்ல அண்ணாமலை கட்சியில ஜாயின் பண்ண வந்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் அது கூட இருக்காது, தூக்கி உள்ள வீட்டுல உட்கார வச்சிருவாங்க. அலெக்ஸ் மக்கள் மேடையில ஜாயின் பண்ணிட்டியா? இல்ல அதுல விக்னேஷ் ப்ரோ ஜாயின் பண்ணிட்டு படிக்கட்டு எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. இல்ல அவர் லிங்க் அம்சார் ஜாயின் பண்ணிட்டு நான் தான் சேரல. விக்னேஷ் ப்ரோ ஜாயின் பண்ணிட்டேன். முக்காவாசி ஜாயின் பண்ணதே நார்த் இந்தியனா பாட்டுங்க. எவன் அவனுக்கு இல்லன்னு விக்னேஷ் ப்ரோ இதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் பிசினஸ் பண்ணீங்கன்னா அவங்க எம்ப்ளாயி சேலரி கொடுக்க தேவையில்ல, மக்கள் மேடை பிரதிநிதியா ஆமா ஸ்கூல் நடத்தினா டீச்சர்ஸ் சம்பளம் தேவையில்ல, இபி பில்லு கட்ட தேவையில்ல. இவனுங்க எந்த அளவுக்கு எந்தெந்த அளவுக்கு தனித்தனி பார்ட்டியை வந்துட்டு பிரிச்சு ஓட்டை வாங்கி சீட்டை வாங்கி இதுக்கப்புறம் டிஎம்கே 31ல ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கானுங்க. ஆனா ஓப்பனா சொன்னா இப்போ நம்ம மெஜாரிட்டியில எல்லாமே இவனுங்க கலாய்க்கிற எல்லாருமே வந்துட்டு தான் ஏன் 140 மேல நம்ம ஜெயிப்போம் ப்ரோ. 31ல 150 கூட இருக்கலாம், அது மேல கூட போவாய்ப்பு. ஆனா இவங்களை பொறுத்து சத்தியமா சொல்றது நம்மள பொறுத்து இல்ல. ஏன்னா நம்ம யாருக்கு நம்ம சப்போர்ட் அப்போதைக்கு பேசிப்போம். இப்போதைக்கு ஒரு வருஷம் ஃபன் பண்ணுவோம், 5 வருஷம் ஜாலியா இருக்கும். அதான் இல்ல பண்ணுதான் என்ன தெரியுமா இவனுக்கு என்னடா இது தினசா நீ என்னடா நீ யாரா மேல எடுத்து உத்தரவா இருக்கும்டா அலெக்ஸ். ஏற்கனவே இப்ப இந்த 4 பேர் சேர்ந்து இந்த ஐ படத்துல தம்பத்தை வைப்பானுங்க தெரியுமா? அந்த சீக்வன்ஸை ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்க சத்தியமா சொல்றேன், நீ டிஎம்கே பிஜேபி கிட்ட போயிடும், ஏடிஎம்கே பிஜேபி கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அண்ணாமலை சொல்லவே தேவையில்லை. அவன் 1ஆம் நம்பர் துரேந்தர். பிரேமலதா துரேந்தரை விட இன்னைக்கு இருக்கிறதுல ட்ரிபிள் துரேந்தர். ஒரு துரேந்தர் படம் பார்த்தவனுக்கு தெரியும், 45 years துரேந்தர்னு ஒரு சீன் இருக்கும். ஒரு அங்கிள், அந்த அங்கிள் தாண்டா உனக்கு அண்ணாமலை. நீ அப்புறம் தெரியும் பேர், அவன் தான் நிறைய பக்காவான பிஜேபி எனக்கிட்ட உண்மையில. ஆனா கொஞ்சம் இல்ல சொல்லுங்க அலெக்ஸ், எனக்கு திரும்ப கட்டப்பாதம் மைண்ட்ல வரான். என்னன்னா நீங்க போற நீங்க விஜய்க்கு அதாவது பாத்தீங்கன்னா தாவேக்காக்க போற ஒரு ஓட்டும் பாத்தீங்கன்னா அது வந்து பிஜேபிக்கு போற ஓட்டு தான்னா. ஆனா இப்ப என்ன சொல்றேன், நீங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டாலும் போடுங்க, டிவிகேக்கு ஓட்டு போடாதீங்கன்ற. ப்ரோ இதுக்கு ஏதாவது கழிவு குடிக்கலாம் ப்ரோ. அசியமா கேட்ட போது சத்தியமா கையில ஆனந்தபுரம் ஒரு நிமிஷம். ஆனா இங்க ஹைலைட் என்ன தெரியுமா, அவங்க பையனே அவனை திட்டுவாப்புல போன் பண்ணி, நைனா மூடின்னு இருக்க மாட்டேன், அவனுக்கு போன கம்முன்னு இருக்கணும். ஒரே நிமிஷம், இது கொடுமை என்னன்னா அவங்க வாய வச்சுன்னு சும்மா இல்லாத நேரா போய் பயில் வாங்கிட்டு போய் வாய் கொடுத்துருக்காங்க. அந்த ஆளு விட்டு பாவண்டா டேய். இல்ல நான் ஒரு மீம் பார்த்தேன் படத்துல, இந்த என்ன என் குடும்பத்தை எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது சரக்கு அப்புறம் ஓரம் பண்ணிப்பாப்ல. சரக்கு பார்ல சத்யராஜ். அலெக்ஸ், இந்த ரேவந்த் ஜனநாயகனுக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தா, அது என்னது, என்ன கான்செப்ட் எனக்கு புரியாது. கீழே பார்த்தா இந்த மாசம் ரிலீஸ் இல்ல. அதான் மேட்டர் என்னன்னா அது ரீஃபண்ட் இதெல்லாம் பண்றாங்கதான். ப்ரொடியூசருக்கு சில பிரச்சனை இதெல்லாம் போகுது. லேட்டா தான் வரும், தியேட்டர் தான் வரும். இது மேல ஓடிடி விட்டாலும் அது இருக்கிறதுல ஒர்ஸ்ட் ரிலீஸ் இது வரதான் இருக்கும். அதெல்லாம் ஓடிடில விட காசு கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க. விஜய் பாலா எது ரீசன்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த பைரசில பாத்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் அந்த படம் கொஞ்சம் மறக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் மறக்கட்டும். மறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா போட்டோன்னே எல்லாருமே பாத்தீங்கன்னா. ஆனா இந்த வருஷம் கண்டிப்பா ரிலீஸ், பெரிய ரிலீஸா பண்ணலாம். இன்னொன்னு பர்த்டே தான் ரிலீஸ்னு மேட்டர் இல்ல. இன்னொன்னு ஓப்பனா சொன்னா ஜூனே ஒரு பீடை தான், கபாலி விட்டானுங்க. அலெக்ஸ் கடைசியா ஒரே ஒரு தடவை வாய்ப்பு இருக்குமா
ஜெயில 2 கூட. ஏய் ஏய் ஏய், போடா ஏய். அண்ணா இதுல நீ மட்டும் தளபதி கிட்ட இதை சொல்ல. அதான் அது சிக்கிங் டேரியெல்லாம் கைய உடைந்து. ஆனா உண்மை என்னன்னா அவரு விக்னேஸ்வர கேக்குதா ஓப்பனா சொன்னா இதுக்கப்புறம் எல்லா ஆக்டருக்கும் அவரே ஸ்பெஷல் ஷோ போட்டு கொடுப்பாரு. அவரு வந்துட்டு ஏதோ சொல்லுவானே இந்த பியாண்ட்ன்ற மாதிரி போயிட்டு அவர் ஏய், கொடுக்குற அவர்தான் எல்லா ஷோவுக்கும் அப்ரூவ் பண்ணிட்டாருடா. எல்லாம் இதுக்கப்புறம் அவர் எல்லா கொடுக்கறது ஷோக்கும் இருக்கட்டும், ஆளு வரணுமே. இல்ல அது வேற இல்ல ப்ரோ. அதாவது எப்படின்னா அவருதான் சினிமா டோட்டலா விட்டாச்சுதான் என்ன பண்றது இதுக்கப்புறம். ஆனா ஒண்ணு சொல்லிட்டு அவரு சினிமா விட்டாலும் நான் சினிமா அவரை விடாதுன்ற மாதிரி ரீரிலீஸ் மாதிரி இனிமே ரெக்கார்டு பறக்க விடுறோன்ற மாதிரி அதான் ஒன்னொன்னா தெரியும். ஏன்னா இல்ல அலெக்ஸ், அவர் வந்து சினிமா விட்டுற மாதிரி எல்லாம் இல்ல. அவர் ஒரே ஒரு மைண்ட் செட் மட்டும் வச்சிருக்காரு. மக்களுக்காண்டி வந்திருக்கேன், மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் பண்ணிட்டு போறேன். சினிமா விட்டு வந்து ஒரு நிமிஷம் நம்ம வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லை. அதாவது இப்பதான் வந்துட்டு வந்திருக்கோம். ஓப்பனா ஒண்ணு சொன்னா தளபதி வந்துட்டு சினிமாக்கு இதுக்கப்புறம் இன்னொரு படம் நடிக்க மாட்டாருன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அவர் மூச்சு விட கூட டைம் இல்லாம தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமும் அப்படிதான் போவோம். இன்னும் ஒரு ஆட்சி திரும்ப வந்து 31 ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் அந்த ஏன்னா அவர் கவர்மெண்ட் தானே. இப்ப முன்னாடி இருந்தது டிஎம்கே கவர்மெண்ட். அவர் இப்போ இதை கிளீன் பண்றதுக்கே 2 வருஷம் அவங்க ஓப்பனா சொன்னா. இப்ப நீங்க இதை பண்ணிட்டு திரும்ப ஜெயிச்சா உங்களுக்கு வேணா அப்ப டைம் இருக்கும். தளபதி வந்துட்டு ஒரு மாசம் டைம் எடுத்து திரும்ப நடிக்கணும்னா நடிக்கலாம். ஆனா அது அவரோட இஷ்டம். எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த டச்சே விட்டுருவாரு. ஒருவேளை ஆசை வந்து ஏதாவது எனக்கு என் ஃபேன்ஸுக்காக ஒரு படம் பண்றேன்னு ஏதாவது வந்தா 2031 அந்த மாதிரி வந்தா நல்லதான் இருக்கும் கற்பனைப்படி. திரும்பி வந்து அப்படி வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்லை. அதனாலதான் கற்பனைன்னு சொல்றேன். அது அவரே கொடுக்க மாட்டாரு. ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, நீங்க ஏகே வந்துட்டு ஒரு ஃபுல் ரேஸ வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுத்து விடுறாரு. அந்த மாதிரி வேற ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம அரசியல் கதையே வந்துட்டு வெறும் அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் மட்டும் எடுத்து இவர் இப்ப பெரம்பூர்ல சர்டிபிகேட் வாங்குறதுல எல்லாமே புரியுதா எல்லாமே எடுத்து நீங்க அனிருத் கிட்ட மட்டும் கொடுத்தேன்னு வைங்க, பாஸ் நீங்க வீட்டுக்கு போங்க நான் பாத்துக்கிறேன் இஷ்டத்துக்கு போட்டு அடிச்சு விட்டுருவோம். இல்ல சாய் வேணா, சாய் வச்சு சாமி தான் கும்பிட முடியும். நீங்க போட்டோ வச்சு கும்பிட்டுங்க, நாங்க அனிருத் ஜெர்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெர்சி படம் நிறைய இருக்கு. இதெல்லாம் மக்களை புஷ்டான்டா அலெக்ஸ். ஐயா உங்களுக்கு லாஸ்ட் படம் வரும்போது உங்களுக்கு தளபதியே வந்துட்டு அனிருத் கிட்ட தான் கொடுத்தா போல. இந்த மாதிரிலாம் பேசுகிறேன். இல்ல சாய் கிட்ட ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்து ஜாலியா யாரெல்லாம் கையெல்லாம் சாய் இல்ல வராருன்னா ஒரு சாய் பண்ணிட்டோம்டா. இப்போ ஏன் அட்லி படம் நிறைய படம் எல்லாம் இருக்குதுல்ல நல்லா பண்ணா சரி. இப்ப இன்ட்ரோல் பீஜம் எல்லாம் நல்லா தான் போட்டிருக்கான் கருப்புல. ஆனா டோட்டலா சொல்ல முடியாது. இல்ல இப்ப அலெக்ஸ் என்ன சொல்ல வர்றான்னா 2026ல நம்ம தலைவர் பிடிச்ச மாதிரி 2026ல சாய் பிடிச்சிட்டா அப்படின்ற. அப்படி இல்ல ப்ரோ, சாய் உங்களுக்கு அப்கமிங் தானே. இது எப்படி தானே 2 படம் தானே போட்டிருக்காங்க. போட்டோம் எல்லாமே அப்டேட் தான். எல்லாமே அப்டேட் தானே உண்மைதானே அது. ஆனா மேட்டர் என்னன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் மேல வருவாங்க கண்டிப்பா வருவாங்க. இல்ல ப்ரோ இப்போ கருப்புக்கே என்ன கேட்டா கிளைமேக்ஸ் பீஜம் இன்ட்ரோல் பீஜம் எல்லாம் நல்லா தான் போட்டான். நடுவுல எனக்கு பெருசா புரியல. ஓகே நல்லதான். ஆனா இவன் ஏதோ இப்போ இந்த விஜயபாலா இந்த சுடுதண்ணில கையை ஓட்டுற மாதிரி எலிவேஷன் எல்லாம் அந்த அளவுக்கு அவன் போட்டு ஒண்ணு கிளிக்கல. ஓப்பனா சொன்னா வரும். இதுக்கப்புறம் அப்கமிங்ல வந்தா சரி நல்லதா இருக்கும். இது எப்படி இது நான் இல்ல ப்ரோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு வேலையில்லா பட்டதாரி எதிர்நீச்சல் படம் கத்தி படம் போட்ட ஒருத்தன் கூடயும் டியூடு படமும் கருப்பு படம் கூடயும் யாராவது கம்பேர் பண்ணுவாங்களா? மனசாட்சி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்படியே பேசிட்டு ஆனா வளர்ந்துட்டு போயிட்டுதான் ஐயா நீங்க நல்லவங்க தான் ஐயா. நீங்க வாங்க, நீங்க நல்லா வாங்க. இது எப்படி இதுனா அணியில ரகுமானையும் அனிருத்தை கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிதான் இதுவும் அனிருத்தையும் அவனையும் கம்பேர் பண்ண. நீங்க ஃபர்ஸ்ட் ரகுமான் ஸ்டேஜ்லாம் போலடா சும்மா ரகுமானே அனிருத்தே ரகுமான் தானே இது பண்ணுவாங்க. ரகுமான் வேற புரியுதா? அதான் நாங்க அந்த முன்ன மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம். ஆனா நீங்க பண்றீங்க பேரு நீங்க முன்னா நம்ம ஃப்ராடு. இது எப்படி இது நான் இப்போ தளபதியை கொண்டு வந்து அண்ணாமலை கூட கம்பேர் பண்ண என்கிட்ட வந்து ஹாரிஸை பத்தி பேசுறியாடா விக்னேஷ் ப்ரோ? ஒரு கூட்டும் போங்க ஹாரிஸ் எல்லாம் எல்லாரும். ஆமா எல்லாரும் இவளே நம்மளுக்கு கம்பேக் பாரு. கம்பேக் வந்த வருஷமே பொங்கலுக்கு நண்பன் ஹாரிஷ், துப்பாக்கி வந்துட்டு தீபாவளி அதுவும் ஹாரிஷ். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஜீவராஜ் எல்லாம் போகும். சரி இதெல்லாம் இருக்கட்டும். விக்னேஷ் ப்ரோ தமன் கிட்ட சொல்லி
ஜெயிச்சதுக்கு ஒரு பாட்டு போட சொல்லுங்க. ஜெயிச்சோம்ல. இல்ல போடுவாங்க. அடுத்த மாநாடு இந்த மாதிரி இது கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா நடத்துனதுக்கு அப்புறம் இந்த 1 இயர் ஆஃப் இது பண்ணுவாங்க. பேர் என்னது, உண்மையில ஓராண்டு விக்னேஷ் bro, நிறைவு விழா. ஏன்னா ஜெயிக்காம நிறைய பேர் ஜெயிச்ச மாதிரி பாட்டு கிரியேட் பண்ணி போட்டுருப்பாங்க. நம்ம தான் சிஎம்ஏ ஆயிட்டோம். தமன் கிட்ட சொல்லி நம்ம அண்ணே அது பண்ணுவாரு. அது இல்லடா, இப்ப ஜெயிச்சது அவங்க இதாக்கு பண்ண மாட்டாங்கடா. இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் அந்த இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஓகே, விவசாய கடன் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சு பண்ணாங்க. அது வேறதான். ஆனா கொஞ்சம் ஒரு இப்போ வந்து அடுத்து வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த 2500 ரூபா சொன்னாங்கல்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு அதான் வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, இதுல வந்து மேக்சிமம் இவங்க வந்து எவ்வளவு தூரம் டிக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர் ஆஃப் இது மாதிரி அதை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி வைக்கும்போது பாத்தீங்கன்னா அது நிறைய சாங் அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது இது பண்ணுவாங்க. இப்பதானே ஜெயிச்சிருக்கோம். இப்போ வந்து ஃபயர் போர்ட்ல போயிட்டு இருக்குல்ல. உனக்கு சாய் பத்தி நான் நினைக்கிறேன். சாய் நல்ல பையன் தான்டா, நல்லா டியூன் போடுறான், எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கும் இந்த டியூடுல இது அப்புறம் இந்த கருப்புலையும் இவனை கம்பேர் பண்ணும்போது தான் ப்ரோ இவங்கெல்லாம் அதான் நடுமுறை கம்பேர்னா இல்லடா. கம்பேர் பண்ண போனா நானே ரஹ்மான் ஃபேன்டா. ஆனா பார்த்தா நீ இளையராஜா கூட யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. புரியுதா? ஏன் சொல்றேன், ஒருத்தவங்களுக்கும் ஒரு இது இருக்குடா. புரியுது? அப்படி பார்த்தேன்னா எம்எஸ் விஸ்வநாதன் கூட தான் கம்பேர் பண்ண முடியாது. பண்ணாதீங்கன்றா. முன்னாடி இருந்தவங்களை கம்பேர் பண்ணி பெருமாள் அடி எடுத்தது வேற. அப்படி பார்த்தா ரஹ்மானும் இல்ல அலெக்ஸ் விக்னேஷ், இது இந்த ஒரு 3 பாட்டை எடுத்து எதுக்கு தமன்கிட்ட கொடுத்தாருன்றது யாருக்கு தெரியும் ப்ரோ? இல்ல ப்ரோ, தமன்னாலே ஒரு பேங்கர். எனக்கு சத்தியமா ஒண்ணு சொல்றேன், நான் அனிருத் ஃபேன் தான். ஆனா அனிருத் கூட உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு போட்டுக்க மாட்டாங்க சத்தியமா. எனக்கு கேட்டா தமன் வேற மாதிரி பெருசான். தம்ம அதோ கட்சி பாட்டா தமன் தான் பிடிக்கும்டா. நான் சரி பழைய ட்வீட் 2 பேருக்கும் போட்டிருப்பேன். ஜிவியும் பிடிக்கும், அனிருத்தும் பிடிக்கும். ஒரு நிமிஷம். இருந்தாலும் அனிருத்தை விட சாய் தான். நீங்க ஏன்டா ஃபர்ஸ்ட் விஜயனா டிபி மாத்துன? எனக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்றா. வேர்ல்ட் கப் வருது, நம்ம எல்லாம் ஒரே கட்சி மொத்த பிடியும் ஒண்ணு சேராதீங்கடா. கூட அண்ணாமலை டிபி மாட்டிக்கிறாரு. கூட உனக்கு உண்மையிலே அண்ணாமலை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா அதை பண்ணிக்க. அலெக்ஸ் டாபிக் மாத்தி ஏதாச்சு கால் வந்து சொல்லு அலெக்ஸ். நான் சொல்றது கேட்கலடா அலெக்ஸ்? இல்ல கேட்கல, கால் வந்து என்ன சொன்ன? என்ன இருந்தாலும் அனிருத்தோட இன்னைக்கு சாய் தான் சொன்னேன். அதெல்லாம் இல்லடா. இது ஏன் சொல்றேன்னா, ஒரு நிமிஷம் இல்ல, அடுத்து பாரு பாரடைஸ், ஜெயிலர் 2, சிங்கு நிறைய படம் வருது. அதான் எஸ்ஆர்கே படம். அதுக்கு அடுத்து இல்ல நீ கருப்புன்னு தெரியுறாங்க டிசி பேரு வரமாக நகாசிசான்ற மாதிரி அதுவும் போட்டு அதான் பாஸ் நாங்க அட்லி படத்துல எடுத்தோமே. கால் வருது பெஸ்ட். அட்லி என்ன அட்லி விஜயபாலா நாங்கல ஷாருக் கானே இருக்காரு. மால் பாய் ஷாருக் கான் 1000 கோடி கொடுத்து நாங்க வேண்டாம் ஓரமா போறாங்க. அதுக்கு முன்னாடியே எங்க பட்டான் இருக்கு. அத சல்மான் கான் பேர்ல 250 கோடி எடுத்துருக்காங்க. அதை பத்தி நான் நினைக்கிறேன். அது ஸ்பை யூனிவர்ஸ் தான்டா. ஆமா இந்த படம் இருக்கு, ரஜினி கமல் படம் இருக்கு ஜெபலா. இதோட என்ன பெரிய படம்? ரஜினி கமல் 2 பேரும் ஒண்ணா பண்றாங்க. அதெல்லாம் என்ன கன்சிடர் பண்றீங்களா? இல்ல விஜய், ரஜினி கமலை ஹிட் ஆயிடுச்சுன்னா யார்கிட்ட விருது வாங்குவாங்க? ரஜினி கமலுக்குலாம் சாய்கிட்ட கேட்டாங்க, சாய் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இல்ல நான் என்ன சொன்னேன்னா, அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு, ஒரு அவார்டு கொடுக்குன்னா யார்கிட்ட போய் அவார்டு வாங்குவாங்க? அது நெல்சன் கொடுத்துருவாங்க. விஜயநாதா தான் வரணும். என்ன பண்றது? படம்
அலெக்ஸ் போன் வந்துருச்சோ? கால் வந்துருக்கு. ஓகே. வச்சு இருக்கியா? என்ன போயிட்டான்? ஜெபலா இது பாத்துட்டியா? பரிமளா அனுப்பு. இல்லடா அதெல்லாம் ஓடிடி இருந்தா தானே பார்ப்பேன். இது பாரு பிளாஸ்ட் செமையா இருக்கு. இப்பதான் பார்த்தேன், செமையா இருக்கு. எது வந்தாலும் ஓடிடி தான். நான் உடனே டவுன்லோட் பண்ணிலாம் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு டிப்ஸ் இருக்கு. ஏழைகின் ஓடிடி ஜெபலா டவுன்லோட் கிடையாது. அதுக்கு பேர் ஏழைகின் ஓடிடி. அதான் ஓடிச்சிருக்கான் பாரு, அவன் தான் அதெல்லாம் பண்ணுவான். ஆமா, அதான் லிங்க் சப்ளை பண்ணுவான்.